ஹலோ. அனைவரையும் சம்திங் டாக்டர்ல வரவேற்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கூட அசோக்ஜி இணைஞ்சிருக்காரு. நம்ம அசோக்ஜி, வணக்கம் அசோக்ஜி. வணக்கம் பிரபாகர்ஜி. மீண்டும் ஒரு செஷன்ல நம்ம மீட் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. காட்சி நம்ம இந்த வாட்டி வந்துட்டு ஏஐ பேஸ்லேருந்து கொண்டு போக போகிறோம். இது ஒரு சீரீஸாக கொண்டு போகலாங்க ஐடியாவில் நம்ம பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்னைக்கு நம்ம. ஓகேங்களா நம்ம டிஸ்கஷனில்? ஓகே ஜி. ஓகே ஜி. இந்த ஏஐ சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதுனாக்க ஏஐ பற்றி, இந்த ஏஐ எவல்யூஷன் எப்படி வந்துச்சு, அப்புறம் அதில் மிஷின் லேர்னிங்குடைய சப்டைப்ஸ் என்ன இருக்குது, மிஷின் லேர்னிங்னா என்ன, அது சப்டைப்ஸ் என்ன இருக்குது, அதை பற்றி நம்ம என்னென்ன அல்காரிதம்ஸ் இருக்குது, ஒரு சில அல்காரிதம்ஸை நேம்ஸ் பார்ப்போம். அப்புறமேட்டு என்ன புக்ஸு, இதை ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு பார்த்துருவோம் இன்னைக்கு. இதை கண்டினியூஸாக இதுலேருந்து டீப்பாக நம்ம வர அப்கமிங் செஷன்ஸில் ஒரு ஒன்றா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஜி. இப்போ எவால்யூஷன் ஆஃப் ஏஐ இங்கே தான் நம்ம கொடுத்துருக்க டாப்பிக்கு. எவால்யூஷனாக ஏஐனா ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பார்த்துருவோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு என்னது? ஒரு மனிதர் மூளை எப்படி செயல்படும், டேட்டாஸ் எல்லாம் உள்ள வாங்கிட்டு அதை அனலைஸ் பண்ணி ஒரு டிசிஷன் மேக் பண்ணோம் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு மிஷினை உருவாக்குறதுக்கான முயற்சிக்கிற கான்செப்டுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு டெக்னாலஜி கிடையாது, இது கான்செப்ட், ஹை லெவல் கான்செப்ட் ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால். ஓகே ஓகேங்களா? இப்போ இது ஏன் இப்போ இவ்வளவு ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 1940லேருந்து ஒரு வர வேண்டியதாக இருக்கும். டூரிங்ஸ்னு ஒரு சயின்டிஸ்ட், அவர் தான் இந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தார் 1940s. அப்போ 1940ஸ்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. 1940ஸ்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த முயற்சியை. ஆனால் நடுவில் இந்த வேர்ல்டு வார்ஸு, அப்புறம் இதுக்கான பட்ஜெட்ஸ் இல்லாதது, இன்னும் மெமரி சிஸ்டம்ஸு, அவ்வளோ கம்ப்யூட்டர் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அப்போ இவ்வளோ டேட்டா அக்குமுலேட் ஆகலை ஒரு இடத்துல இல்லைங்களா? டேட்டா சென்டர்ஸ்லாம் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் அதை ஃபேஸ் பண்ணிட்டே வந்துச்சு. மறுபடியும் 1990s வந்தப்போ இந்த மெமரி எவல்யூஷன், அதாவது ஹார்ட்வேர்னா அந்த காலத்தில் மெமரினாலே 2 GB அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். அதுலேருந்து இப்போலாம் டிபிஸே சாதாரணமாக தெரியுது இன்னைக்கு நமக்கு இல்லைங்களா? மெமரி கண்டிப்பா இல்லைங்களா? நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஆமா, ஸ்கூல் டேஸ் நம்ம ஃப்ளாப்பி டிஸ்க்கு, ஆமா ரைட், ஃப்ளாப்பி டிஸ்க்கு 125 MBA பெரிய விஷயமா இருக்கும் அந்த டைம்ல, ரைட்டுங்களா? ஆமா, அதுலயும் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த ஃப்ளாப்பி டிஸ்க்ல போட்டு போவோம். அதுல அது அடைஞ்சு போயிடும். சரியா ஏதாச்சும் சின்ன தப்பு போட்டா கூட அது மேல அந்த டேப் இதாயிடும், மறுபடியும் புதுசாக கிரியேட் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அது எங்க நம்ம காலேஜ் நான் ஃபேஸ் பண்ணேன். காலேஜ் நம்ம 2000லயே இந்த மாதிரி விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணது ஓகேங்களா? ஆனா இப்ப இதெல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்பெல்லாம் இதெல்லாம் எவால்யூட் ஆகி இப்ப சிடில எழுதுறது, பென் டிரைவ்ஸ், சிடியே பிளஸ் ஆகி போச்சு. ஃபிளாப்பி டிஸ்க் அவுட் ஆஃப் சிடியா பிளஸ் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் பென் ஹார்ட் டிஸ்க்கு, இது எக்ஸ்டர்னல் டிஸ்க்கு, இப்படி கான்செப்ட் எல்லாம் மாறி இப்ப ஸ்ட்ராங்கான மெமரி யூனிட்ஸ் வந்துருச்சு, ரைட்டுங்களா? முன்னெல்லாம் கம்ப்யூட்டராக பெருசா இருந்துச்சு, அந்த டெஸ்க்டாப் வந்தோம். அப்புறம் இப்போ பார்த்தா ஸ்மார்ட் போனே ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுது, பிளாக்பெரிஸ், அப்புறம் ஸ்மார்ட் போன்ஸு, இது எல்லாமே டேப்லெட்டு, ரொம்ப ஜஸ்ட் இதை கையில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ண முடியுது. இந்த இவால்யூஷன் தான் ஒரு ஏஐக்கு ஒரு விதமான காரணம். ஓகே, இது ஹார்ட்வேர் எவால்யூஷன் நான் பேசுறது. ஓகேங்களா? அதுக்கடுத்த ஒரு முக்கியமான எவால்யூஷன் என்னன்னாக்க பிக் டேட்டா எவால்யூஷன். டேட்டாஸ் ஒரு பக்கம் ஹார்ட்வேரும் இவ்வளோ அந்த 60-70 வருஷத்துல நல்லா டெவலப் ஆகி ஒரு ஸ்ட்ராங்கான மெமரி கனெக்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ஹார்ட்வேர்ஸ்லாம் வந்துருச்சு, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ்லாம். ஓகேங்களா? இன்னொரு பக்கம் பார்த்தோன்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுற பிக் டேட்டா கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ எனக்கு நான் தெரிஞ்சு 2001லயோ 2004லயோ கூகுளில் ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க அடூப் பற்றி, பிக் டேட்டா கான்செப்ட்ஸை பற்றி, அடூப் பற்றி ஒரு இது ரிலீஸ் பண்ணாங்க. அதுதான் எவால்யூஷன் பண்ணுறது. அதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடிலாம் டேட்டாஸ், ஹியூஜ் டேட்டா செட்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னாக்கா, ஒரு எக்ஸாம்பிள் டேட்டா மாதிரி ஒரு டூல்ஸ், இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் டேட்டாவுக்கு, பெரிய டேட்டா செட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பட் அன்ஸ்ட்ரக்சர்டுக்கு
அதுல ஒரு இது மறுபடியும் ஒரு ப்ராசஸிங் பண்ணி அதை ஸ்ட்ரக்சரா மாத்தி போடணும். இப்ப ஸ்ட்ரக்சரா மாத்த முடியாத ஒரு ரிமார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரிமார்க் வந்து ஒரு கிளைண்ட் வந்து ரிமார்க்ஸ் ஃபீட்பேக் இருக்குனாக்கா அதையும் ஸ்ட்ரக்சரா தான் வாங்கணும். இல்லைனாக்கா அவங்க இஷ்டத்துக்கு டைப் பண்ண விட்டுனாக்கா ப்ராஸ்பர் டஃப் ஆயிடும். அப்ப ஓகேங்களா. இந்த அடுப் இவாலுவேஷன் என்ன பண்ணுச்சு, இப்ப பிக் டேட்டா இவாலுவேஷன்ல வந்து அடுப் என்ன பண்ணுச்சு, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் எல்லா டேட்டையும் ஒரே இடத்துல போட்டு நீங்க ப்ராசஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உருவாக்கிடுச்சு. ஓகேங்களா. அடுப் 0.1 வெர்ஷன் பார்த்தோம்னு மேப் ரெடியூஸ் மட்டும் தான் இருந்துச்சு. 2013 நம்ம பார்த்தப்ப 2013-14ல ஒன்லி மேப் ரெடியூஸ் கான்செப்ட் மட்டும் தான் இருந்துச்சு. அது மேப் ரெடியூஸ் என்னன்னா ஜாவா ஆளுங்க மட்டும் எழுதுற மாதிரி தான் இருந்துச்சு. அடுப்பு 0.1 ஒன்லி ஃபார் ஜாவா கைஸா தான் ரிலீஸ் ஆச்சு. அப்புறமேட்டு என்ன பண்ணாங்க, பேங்க்ஸ் எல்லாம் ஸ்ட்ரக்சர் டேட்டா தான் பேங்க்ஸ் அக்கௌண்ட்ஸ் அதுல இவ்வளவு அமௌண்ட் போடுறாங்க, அதுக்கு ஸ்ட்ரக்சர்டா தான் இருந்துச்சு. ரைட்டுங்களா. அப்ப அந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா இருக்கிறது வந்து ஜாவா தெரிஞ்ச ஆள் மட்டும் தான் பண்ண முடியும்னாக்க, இப்ப டேட்டா தான் பண்ணாங்க கொரி எழுதிட்டு இருந்தாங்களே எஸ்கியூஸ்லாம். ஓகேங்களா. அப்ப அவங்களுக்கு வந்து அது அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஓகேவா. அந்த அன்கம்ஃபர்டபிள் ரிமூவ் பண்றதுக்காக தான் இவங்க வந்து ஐவ் கொடுத்தாங்க ஸ்ட்ரக்சர் டேட்டாவுக்கு. ஓகேங்களா. ஸ்ட்ரக்சர் டேட்டா வச்சுக்கிட்டு அது மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு நீங்க கொரி எழுதிக்கோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அடுப்பு கூட ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ண உடனே அடுத்து என்னாச்சு, ஹியூஜ் டேட்டா செட்டு அதை வந்து மெயின் போயிட்டு வரனால இது பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தாங்க. அதுதான் பிக்கு வந்துச்சு. பிக்கு வந்து என்ன பண்ணுச்சு, டேட்டா தூக்கி இன்மெமரியில் வச்சுக்கிட்டு நம்ம இன்மெமரியில் ப்ராசஸ் பண்ணுச்சு. ஓகேங்களா. இப்படி பார்த்தோம்னாக்கா அடுத்து ஊசி வந்து டோட்டலாக ஒர்க் ஃப்ளோ செட்டப் ஊசிக்கு. ஓகேங்களா. அப்போ வந்து ஸ்கூப்னு ஒன்று இருந்துச்சு, SQOOPன்ட்டு. அது இது என்ன பண்ணுச்சுனாக்கா, நீங்க டேட்டால இருந்து ஐவில் டேட்டா கால் பண்றதுக்கும் ஐவில் இருந்து டேட்டா தூக்கி டேட்டால போறதுக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி உட்காச்சு. டேட்டா மட்டும் இல்ல, அது இல்லாம அந்த டைம்ல வந்து ஆரக்கல் இந்த எஸ்கியூஎல்ஸ் நார்மல் எஸ்கியூஎல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஆர்டிபி அதுலயும் டேட்டா தெரிஞ்சு அதையும் தூக்கி நம்ம அடுப்புக்குள்ள போடுறதுக்கு HTML வைக்கிறதுக்கு இதுக்கு ஸ்கூப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகேங்களா. அப்புறமேட்டு இந்த இவாலுவேஷன் அடுத்த ஸ்டேஜுக்கு போச்சு. என்ன ஸ்டேஜுக்கு போச்சுக்க, பிக் இருக்கு இல்லைங்களா, பிக் இன்னும் பண்ணும்போது ஃபாஸ்டா இருக்கு. அதை இம்ப்ரூவ் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க, அதாவது பிக்குக்கு வந்து ஒரு சின்டெக்ஸ் இருந்துச்சு, ஒரு இப்படிதான் பண்ணும் முறை இருந்துச்சு. அதை வந்து ஒரு டெவலப்பர், ஒரு ஜாவா டெவலப்பர் வந்து ஜாவா டெவலப்பர் பைத்தன் டெவலப்பர் போய் கோடு எழுதலாம். கோடு எழுதி அந்த இன்மெமரி ப்ராசஸ் பிக் யூஸ் பண்ண இன்மெமரி கான்செப்டை அப்படியே இது பண்ணலாம், எவாலுவேட் பண்ணலாம். அது வந்து இன்னும் ஃபாஸ்டா இருக்குன்னு நினைச்சாங்க. அந்த அந்த எவாலுவேஷன் பேர் தான் ஸ்பார்க். ஓகேங்களா. இப்போ வந்து டெவலப்பர் போய் கோட் எழுத முடியும், இது பண்ண முடியும், ஆனா இன்மெமரி வச்சுக்கிட்டு அந்த ஆர்கிடெக்சர். ஆமா, ஸ்பார்க் அடிச்ச பிறகு எக்ஸிக்யூட்டர்ஸ் இது எக்ஸிக்யூட்டிவ் மெமரி அப்படி வந்துடும். அது எக்ஸிக்யூட்டருங்கிறதே வந்து ஒரு இன்மெமரி ப்ராசஸ். அதாவது ஹார்ட் டிஸ்க்கு போகாம மெயின் மெமரிக்கு போகாம நீங்க ரேம்லயே எல்லாத்தையும் பண்ணக்கூடிய கேபிலிட்டி. அப்ப என்ன அர்த்தம், ரேமுடைய கேபிலிட்டி அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதான் இது வந்து ஒன்லி டேட்டா மட்டும் சொல்ல முடியாது, ஒன்லி ஹார்ட்வேர் மட்டும் சொல்ல முடியாது. ஆனா ரெண்டுமே சேர்ந்து டேட்டா எவல்யூஷன், ஹார்ட்வேர் எவல்யூஷன், அது ரெண்டுமே ஒட்டுக்கா சேர்த்து தான் இந்த ஏஐயே பாசிபிள் பண்ணிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஏஐ எவல்யூஷனுக்கு டேட்டா எவல்யூஷனும் ஹார்ட்வேர் எவல்யூஷனும் முக்கியம். ஏஐ வந்திருக்கு. ஓகே. அப்ப ஏஐ இவ்வளவு டேட்டாவும் பண்ணிடுச்சு, ஹார்ட்வேரும் பண்ணிடுச்சு. அப்ப ஏஐனா என்னதான் பண்ணுது ஏஐ அப்படின்னாக்க, ஒரு மனுஷனுடைய மூலம் மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கான முயற்சி தான் வந்துட்டு, ஒரு மிஷினை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கான முயற்சி தான் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா. இது வந்து நம்ம டெஃபினிஷனா இங்கிலீஷ்ல சொன்னாங்கன்னு வைங்களேன், machine try to execute a task where human intelligence required. ஓகேங்களா. இதுதான் டெஃபினிஷன். ஓகேங்களா. இதுதான் ஏஐ. ஏஐ வந்து நமக்கு வந்து ஏஐ இப்போதான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டாச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம வந்து இந்த அமேசான்ல இந்த சிரி அப்படின்லாம் ஒரு டூல் வந்துச்சு. என்ன பண்ணுவாங்க, நெட்டு கொடுத்துருவாங்க, ஜஸ்ட் ஐ சிரி ப்ளே சாங் ஃபார் மீ, ப்ளே தி சாங் அப்படின்னு எங்கேயோ வாய்ஸ் யூஸ் பண்ணாக்கா அதை ரெகனைஸ் பண்ணி அந்த பாட்டை பாட வைக்கும்.
ரைட்டா? ஆமாமா. அது என்னது? அது ஏஐ தான். எப்படி உங்க ஓகே, வாய்ஸ ஓகே. ரெகக்னைஸ் பண்ணி, ஆ உள்வாங்கி, அது அந்த பாட்ட எடுத்து போடுது இல்லீங்களா? ஆக்சுவலி அது ம். வந்து இன்னும் சொல்லப்போனா ஏஜென்டிக். ஏஐ உடைய ஏஜென்ட்க்கு. ஆமா. நெக்ஸ்ட் இது. அது நமக்காக ஆமா. அந்த ஏஜென்ட் வந்து ஒரு டாஸ்க் பண்ணுது. ஆமா. நமக்காக ஒரு ஏஜென்ட் டாஸ்க் பண்ணுது. ரைட்டுங்களா? ம். ம். அது அப்பயே ஓகே. அந்த ஏஐ வந்து உள்ளார வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, ஓகே, ஆனா ஓகே. இப்ப தான் வந்து பரவலா எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் கொண்டு போறாங்க. ஓகேங்களா? அதான், இப்ப அதான், அதான். வந்து ஓகே. ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு இதாயிட்டு இருக்கு. இது வந்து இந்த எவாலுயேஷன் எப்படி போகும்னாக்க, 2000 இன்னும் 20, 25 வருஷத்துக்கு இந்த எவாலுயேஷன் போகும். எப்படி நம்ம ஜாவா ஒரு கட்டத்துல, அப்புறம் பிக் டேட்டா ஒரு கட்டத்துல வந்துச்சோ, ரைட்டுங்களா? ஆ. அந்த மாரி இது வந்து அடுத்து 20 இப்ப 90ஸ் 2000 கிட்ட வந்தா ஜாவா எவல்யூஷன். ஓகேங்களா? ம். அதே மாரி அ இது வந்துச்சுனாக்க, நடுவுல பிக் டேட்டா ஒரு லாஸ்ட் 15 இயர்ஸ் ஆஃப் எவல்யூஷன் 2010லேருந்து 2025 வரைக்கும். ரைட்டுங்களா? ம். இந்த ம். ஏஐ ஆமா. வந்து அடுத்த ஒரு 15 வருஷத்துலேருந்து 20 வருஷம் ஃபீல்ட் ஆக்குபை பண்ணா, அப்ப அடுத்து புதுசா ஒண்ணு வந்திருக்கு. ஏஐக்கு மேல ஒண்ணு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்படிதான் ஓகே. போகும் இந்த ம். எவல்யூஷன். ஓகேங்களா? ஆ, ஓகே. இதாச்சு ஏஐ. ஸோ வாட் இஸ் ஏஐங்கிறது நம்ம புரிஞ்சாச்சு நமக்கு. நம்ம ம். சொல்லிட்டோம் நம்ம. ரைட்டுங்களா? வாட் இஸ் ஏஐங்கிறது. ஏஐங்கிறது ஒண்ணும் இல்ல. ஒரு மனித மூளைய போல ஒரு மிஷின ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கான செயல்பட வைக்கிறதுக்கான முயற்சி. அதாவது டேட்டாஸ உள்ள வாங்கி ரெகக்னைஸ் பண்ணி, அத அனலைஸ் பண்ணி, ஓகேங்களா? டிசிஷன் மேக் பண்ணி, ஒரு இது பண்றது தான். இந்த மனுஷ மூளை என்ன பண்ணுதோ, அது எல்லாத்தையும் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. ஓகேங்களா? இதான் இது. சரி. இந்த ஏஐல வந்துட்டு பத்தி பேசும்போது, நம்ம வந்துட்டு மிஷின் லேர்னிங் பத்தி இப்ப சொல்றோம் நம்ம. ஆனா, ம். நம்ம மிஷின் லேர்னிங் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது மாடல். ஆக்சுவலா நெறைய இது வந்துட்டு போயிட்டு உங்களுக்கு கோடிங் எழுத போனா இந்த மாடல் பத்திலாம் பேசுவாங்க. ஓகேங்களா? ம். நீங்க ஒரு இது அல்காரிதம் எடுத்துக்கிட்டு, ஆ ஒரு நெறைய நீங்க கேட்டுருப்பீங்க. எல்எல்எம், சாட் ஜிபிடி, எல்எல்எம். சாட் ஜிபிடி ஒரு எல்எல்எம். ஜெமினி ஒரு எல்எல்எம். அப்ப என்னது எல்எல்எம்? லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஓகேங்களா? அது ஒரு மாடல்ன்னு ஓகே. தான் சொல்றோம். அப்ப மாடல்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? ஆமா. இல்லைங்க இப்ப தெரியணும் இல்லைங்களா ஜி? அந்த ஆமாமாங்க. மாதிரி ஆ அப்ப வந்து மாடல் அப்படின்னாக்க என்ன? அப்படிங்கிறத பத்தி ஃபர்ஸ்ட்டே சொல்லுவோம் நம்ம. ஏன்னா, கரெக்ட். பெரும்பாலானவங்க என்ன பண்ணுவாங்க, போய் டெக்னிக்கலா போய் பார்க்கும்போது எல்லாத்தையும் மாடல் மாடல்னு சொல்லுவாங்க. ஆனா போய் டெக்னிக்கலா கோட் எழுதும்போது அந்த மாடல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடியா சொல்லுவாங்க. ஆனா நம்ம வந்து நம்ம டிஸ்கஷன் என்ன பண்ணிடுறோம், ஃபர்ஸ்ட் இது மாடல் என்னங்க சொல்லுவோம். ஏன்னா மாடல் தான் கீ. இது எல்லாத்துக்குமே மாடல் வச்சு தான் இங்க செயல்படுது. ஓகேங்களா? கரெக்ட். ம். இதுக்கு ஒரு சின்ன ஹிஸ்டரி உண்டு. ஹிஸ்டரிலாம் பழைய எவாலுயேஷன் எப்படி வந்துச்சு, மாடல் எவாலுயேஷன் எப்படி வந்துச்சு. அப்படி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டோ அதை சொல்ல போறேன். ஆ. ஓகேங்களா? ம். ஓகேங்க. மாடல்குள்ள ஒண்ணுமே இல்லை ஜி. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாவால 2 நம்பரை ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஆ. 2 நம்பர் ஆட் பண்ணல என்ன பண்ணுவோம் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன் ஒண்ணு எழுதுவோம் நம்ம ஜாவால. பைத்தான்லயும் எழுதுவோம். ஒரு மெத்தட் எழுதுவோம் நம்ம. ரைட்டுங்களா? ஒரு ம். ஃபங்க்ஷன் ஒரு மெத்தட் எழுதுவோம். இதுதான் ஜி ஏஐ உள்ள மாடலா எவால்யூட் ஆயிடுச்சு. ம். எப்படி ஜி மாடல் அப்ப அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னாக்க, மாடல் வந்து லேர்ன்ஸ் ஃப்ரம் பாஸ்ட் டேட்டா. ஏற்கனவே வந்து ஹியூஜ் செட் ஆஃப் டேட்டா இல்ல லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். லாங்குவேஜ்ங்கிறது டேட்டா தான். ஓகேங்களா? யூ பெரிய ஹியூஜ் செட் ஆஃப் டேட்டா மேல ஒரு ஃபங்க்ஷனை நீங்க வச்சு ட்ரெயின் பண்ணீங்க, மெத்தட் வச்சு ட்ரெயின் பண்ணி பண்ணுவீங்கனாக்க, ம். அதுலேருந்து அது லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிச்சுனாக்க, அதுதான் மாடல். ஓகே. ஓகேங்களா? ஒரு மாடலும் ஒரு மேக்ஸ் கால்குலேஷன் உள்ள இருக்கும். ஓகேங்களா? நம்ம அந்த மேக்ஸ் வாய்ஸ் கால்குலேஷன் உங்களுது கொஞ்சம் இப்போ ஓகே. திரும்ப வந்துருச்சு. சொல்லுங்க. ஜி ஆ, கேக்குதா ஜி? ஓகே ஜி. இப்ப கிளியரா கேக்குது. ஆ, சொல்லுங்க. அதாவது மாடல்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனும் ம். ஒரு யூசர் டேட்டா மேல வச்சு ட்ரெயின் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தோம்னாக்க என்ன ஆகும் உங்களுக்கு அதே லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த அந்த மெத்தடுக்கு பேர் தான் மாடல். ம்ஹ்ம். ஏன்னா ஒரு தடவ ரிப்பீட் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை ஜி. இப்போ வந்து சாட் ஜிபிடியில் சொன்னோம்னா சாட் ஜிபிடி வந்து ஒரு எல்எல்எம், ஜெமினிங்கிறது ஒரு எல்எல்எம்னு சொல்றோம் நம்ம. ரைட்டுங்களா? கரெக்ட். ஆமா. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். லார்ஜ் லாங்குவேஜ்க்கு டேட்டா தான். ஆ. ஓகேங்களா? ம். டேட்டா தான் ஃபியூயல். இப்போ ஏஐக்கு பேஸ் டேட்டா. பிக் டேட்டா இல்லாம உங்களால ஏஐ ஓகே ஆகாது. ம். ஓகேங்களா? ஹியூஜ் செட் ஆஃப் ம். டேட்டா. அதுலயும் வந்து நல்ல நீட்டான ரீஃபைன் டேட்டா குடுத்தனா தான் இது கரெக்டான ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஏஐ. ஓகேங்களா? ம்.
இப்போ லார்ஜ் டேட்டா செட் ஆஃப் மாடல் தான் சொல்றாங்க, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஓகேங்களா? இப்போ இந்த ஓகே. மாடலுங்கிறது நம்ம இதில் மாடலுங்கிற வார்த்தை பத்தி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, ம். ஒரு மெத்தட், ஒரு ஃபங்க்ஷன், நம்ம எழுதுற ஒரு ஓகே. ஃபங்க்ஷன் இந்த லார்ஜ் ம். லாங்குவேஜ் மேல, லார்ஜ் டேட்டா செட் மேல திருப்பி ஆமா. திருப்பி ட்ரெயின் பண்றோம், ரன் பண்றோம். ஓகே. ட்ரெயின் பண்ண எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கும், இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கும், கீப் ஆன் இம்ப்ரூவிங். அந்த இம்ப்ரூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகுது, அதுவே அடுத்து லேர்ன் பண்ண புது டேட்டா வரும்போது ஈஸியாக லேர்ன் பண்ண ஆரம்பிச்சு. ஓகே. ரைட்டுங்களா? ம். இதுக்கு ம். இது இந்த 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 இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பேர் தான் மாடல். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் மெத்தேடுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தா இப்போ மாடல் ஆயிடுச்சு. ஓகே. சிம்பிளா சொல்லணும்னாக்க, வெரி ஹை லெவல்ல சிம்பிளா சொல்லணும்னாக்க, ஓகேங்களா? ஆனா நம்ம ஆளுக்கு வந்து ஒரு மாடலுக்குள்ளேயும் ஒரு ம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலாஸ், மேக்ஸ் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ம். ம். ஓகே. ஓகேங்களா? ஓகேங்களா? ஆனா நம்ம அதுக்கும் போக தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்து நம்ம அந்த மாடல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பார்த்தோம்னாக்கே இன்னைக்கு நமக்கு இதாகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அது ஆனா இன்னும் டேட்டா சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் வந்துட்டு புது புது மாடல்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதான். ம். புது மாடல்ஸ் வந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு. இதான் இப்போ வந்து நம்ம பார்க்க ChatGPT LLM மாடல் வந்துட்டு ம். இது வந்து ஒரு மாடல், அது ஒரு ஹை லெவல் மாடல் நம்ம பேசுற ChatGPT. ஆமா. ஓகேங்களா? ஜெமினி ஒரு மாடல். இந்த மாதிரி ம். இதுக்குள்ள ஏகப்பட்ட மாடல்ஸ் உண்டு. ஓகே, ஓகே. ஓகேங்களா? இந்த மாதிரி மாடல்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஏன் இப்போ வந்து நம்ம மாடல் சொல்றோம், இந்த மாடல் தான் கீ ஃபார் ஏஐ எவால்யூஷன். ஓகேங்களா? இந்த ஏஐ ஓகே. ஓகே. நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும். மாடல்ஸ் தான் கீ, கோர் மாடல் தான் உள்ளாக. ஓகேங்களா? ஸோ நம்ம மாடல்ஸ் தான் நிறைய புரிஞ்சுக்கணும். மாடல்ஸ் நிறைய புரிஞ்சு அது எப்படி உட்காது, எப்படி ட்ரெயின் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க தான் நம்ம இந்த ஏஐல நம்மளுடைய ஸ்கில்லு வளர்த்துக்க முடியும், பெரிய வளர்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இப்போ வந்து ஆனா நம்ம டீப்பா போய் மேக்ஸ் அந்த மேத்தமெட்டிக்கல் பார்ட்டுக்கு போட்டுட்டுங்க, அது மேக்ஸ்ல போயிடும். ம். அதனால நம்ம அவ்வளோ டீப்பா போறது இல்லை. ஆனா என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, அதை எப்படி ட்ரெயின் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம செஷன் நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். ஓகே. ஓகே ஓகேங்களா? ஜி. ஓகே ஓகே ஃபைன். ஜி. ஓகே ஜி. அதனால இங்க பாருங்க, அதனால இந்த பிபிடி நம்ம சொல்லியிருக்கோம். இல்லைன்னு பாஸ் டேட்டா, ஏகப்பட்ட இன்புட்ஸ் அவுட்புட்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. அதை வச்சு லேர்ன் பண்ண மெத்தட் லேர்ன் பண்ணுது. ஓகேங்களா? இதுல முக்கியமானது எப்பயுமே ஜி 2 விஷயம் தான் முக்கியம் ஏஐல. ஏஐ வளர்ச்சிக்கு காரணமும் அதுதான். என்ன விஷயம்னா, ஒண்ணு வந்து பேட்டர்ன் மேட்சிங். ஓகே. இப்ப வந்து நீங்க இப்ப இந்த லேட்டஸ்டா வந்து நீங்க கேள்விப்பட்டலாம். வெக்டார் டிபின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கலாம். வெக்டார் ஆ. டிபிங்கிற ஒரு கான்செப்ட். ஓகே. அதுக்குள்ள வந்து நிறைய டிபிஸ் இருக்கு. குரோமா டிபி இருக்கு, ம். காஸ்மோ டிபின்லாம் இருக்கு. ம். ஓகேங்களா? அந்த ஓகே. டிபி அந்த டிபி எல்லாமே வந்துட்டு ம். எப்படி உட்காருனாக்க பேட்டர்ன் மேட்சிங் பேட்டர்ன் தான். அதாவது சிமிலாரிட்டி சர்ச். உள்ள ஒரு டேட்டாவை போட்டு இங்க ஆ. ஒன்று தேடினீங்கனாக்க அதுக்குள்ள டேட்டா போட்டு வச்சிருவாங்க. ஓகே. ஓகேங்களா? வெக்டார் டிபி ஒரு ம். கான்செப்ட். ஓகேங்களா? ம். அதுல வந்து ம்ஹ்ம். காஸ்மா டிபி இருக்கு, குரோமா டிபி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டா போட்டு வச்சிருவாங்க. டேட்டா போட்டு ஓகே. வச்சுட்டு நீங்க நிறைய டேட்டா போட்டு வச்சுட்டு நீங்க போயிட்டு ஒரு ஒரு சர்ச் பண்றீங்க அப்படின்னாக்க நீங்க ம். என்ன பண்ணும், நீங்க ஒரு நேம் கொடுத்தா அது ரிலேட்டட் எல்லாத்தையும் தூக்கிட்டு வரும். சிமிலாரிட்டி சர்ச் பண்ணும் அதுக்கு போய். அது ஃபாஸ்டா ஓகே, இருக்கும். ஓகே, ஓகே. அந்த கான்செப்ட் தான் வெக்டார் டிபி கான்செப்ட். வெக்டார் ஓகேங்களா? டிபி. ஓகே. ம். அதான் நம்ம ஃபியூச்சர்ல நம்ம சீசன் நம்ம அப்படியே போடுவோம்னா பாவத்திலே வருவோம் நம்ம. ஓகேங்களா? ஓகே ஜி. ஓகே ஃபியூச்சர்ல. ஜி. ஓகேங்களா? ம். அது இது ஏன் சொல்றேன்னா பேட்டர்ன் மேட்சிங் தான் எல்லாத்துக்குமே பேஸ்ட். பேட்டர்ன் மேட்சிங் தான் இந்த இப்போ வந்து நீங்க வந்து போயிட்டு சாட் ஜிபிடில போயிட்டு இது கிவ் மீ அபவுட் தமிழ்நாடு, டெல் மீ அபவுட் தமிழ்நாடு அப்படி கொடுத்துட்டாக்க தமிழ்நாடு ரிலேட்டட் என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் இருக்கு. அதான். ஓகே. ஓகேங்களா? தமிழ்நாடு ம். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ம். அதுல இருந்து உங்களுக்கு என்ன தேவையா டாப் 5 மட்டும் சொல்லு அப்படின்னா டாப் 5 மட்டும் அது எடுத்துக்கு. எடுத்து குடுக்கும். ஓகே, ஓகே. ஓகேங்களா? இதுதான் இந்த ம். பேட்டர்ன் மேட்சிங் தான் இது கீ இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் ஓகே, இதெல்லாம் ஓகே. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் டேட்டா தான் தெரியும்னாக்கா பேட்டர்ன் மேட்சிங். எக்ஸிஸ்டிங் டேட்டா பேட்டர்ன் மேட்சிங் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ம். அடுத்ததா வந்து ஃபியூச்சர் என்னக்கா நான் ப்ரிடிக்ட் பண்ண சொன்னோம்னு வைங்க. டெல் மீ ம். ஹவ் திஸ் ஷேர் ரேட் வில் கோ அப்படின்னாக்கா அது ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லும் உங்களுக்கு. ஓகேங்களா? ம்ஹ்ஹ்ம். ம். ப்ரிடிக்ட் பண்ணி சொன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து கரெக்டா சொல்ல முடியாது. பட் நான் ம். முயற்சி பண்ணி சொல்றேன் அப்படின்ட்டு இன்னும் ஒரு ம். இதுல வச்சு பார்த்துட்டு இது வந்து இந்த ரேட்டிவ் போகும் அப்படின்னு சொல்லும். ஒரு டிஸ்கிளைமரோட சொல்லும் உங்களுக்கு. ரைட்டுங்களா? ம்ஹ்ம். ஆனா ம். அந்த ப்ரிடிக்ஷன் இந்த ப்ரிடிக்ஷனும் பேட்டர்னும் ம். யூஸ் டேட்டாவை வச்சு நீங்க ப்ரிடிக்ட் பண்ணீங்கன்னாக்க என்ன நடக்கும்? ம். ஓகேங்களா? அந்த ஒரு 10 15 வருஷத்துக்கான டேட்டா எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க ம். அதுல இருக்க என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும் மாடல்ல போட்டு. ஓகேங்களா? ம். இது பண்ணிட்டு அப்புறம் அதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்?
ஓகேங்களா, ஓரளவுக்கு கிட்டத்தட்ட வந்துரும் அவுட்புட். அது கரெக்ட். ஆமாமாமா. இந்த அதுதான். பேட்டர்ன்ல வரும்போது இதுதான் அவுட்புட் வரும் அப்படின்னு ஆமா, நமக்கு வந்துட்டு வந்துரும். ஏதாவது புது பேட்டர்னா ஆமா. வந்துச்சாக்க தான் அந்த அவுட்புட் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குமே தவிர, 15 வருஷம் டேட்டாவ ம். நான் அனலைஸ் பண்ணனாக்கா அதுக்குரிய எல்லா சினாரியோவும் கவர் பண்ணும். ரைட்டா? கண்டிப்பா. அதுக்கு ஓகேங்களா? தான் நம்ம மோர் வால்யூம் ஆஃப் டேட்டாவ வந்துட்டு ஆ நம்ம ரைட். ஃபீட் பண்ணி வச்சிருக்கோம். ஆமாஜி. ஃபீட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்ப இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். கொரோனா நடுவுல வந்துச்சு. அது இதுக்கு மேல வருமான்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதாவது வச்சா கூட அந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுமான்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன எல்லா பேரும் வீட்ல லாக் ஆயிட்டோம். எந்த மூவ்மெண்ட்டுக்கு அது ஒரு டிஃபரெண்ட் சினாரியோ. ரைட்டா? கரெக்ட். இப்போ அந்த டைம்ல ஷேர் மார்க்கெட் ரேட் எல்லாமே ரொம்ப கீழ போயிடுச்சு. ஓகேங்களா? ஆமா. இப்ப அது ஒரு பேராமீட்டரா எடுத்து வச்சிருக்கோம். இந்த மாரி ஆமா. ஒரு இது வந்துச்சுனாக்கா, இந்த ரேட் வந்து கீழ போகுது. பேராமீட்டர் எடுத்து வச்சிருக்கோம். ஆனா நம்ம வந்து லாஸ்ட் 5 இயர் டேட்டாவ மட்டும் எடுத்துக்கிட்டு, 5, 6 வருஷம் டேட்டாவ மட்டும் எடுத்துக்கிட்டு, நம்ப ம். ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு போறோம்னு வைங்களேன். ம். நம்மளால கேட்டா குடுக்காது. ஏன் குடுக்காதுன்னா, அந்த 5, 6 வருஷத்துல 3 வருஷம் நமக்கு 2 வருஷம், 3 வருஷம் கொரோனா இம்பாக்ட் இருக்கு. ஓகேங்களா? அது வந்து ஒரு கரெக்ட். நார்மலான சினாரியோ கிடையாது. ரைட்டா? ஆனா இதே ஒரு கண்டிப்பா. 15 வருஷத்துக்கான டேட்டாவ நம்ம 2010ல எடுத்துட்டு வந்துட்டோம்னு வைங்க. ஆ இந்த அப்போ ஆமா, அப்நார்மல் சினாரியோவும் கவர் ஆயிருக்கும். அந்த நார்மல் சினாரியோஸ் எல்லாம் அந்த 10 வருஷமா அந்த நார்மல் சினாரியோஸ் கவர் ஆயிருக்கும். ரைட்டுங்களா? கண்டிப்பா. ஆமாமாமா. சோ கரெக்ட். இத வச்சு ப்ரிடிக்ட் பண்ணும்போது, கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பிடிச்ச அளவுக்கு கரெக்ட்டா கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஆ இதுக்கு தான் ஆமாமாமா. கரெக்ட். இதுதான் வந்து இந்த ஏன் இத சொல்றேன் பேட்டர்ன் மேட்சிங்கும், இந்த பிரிடிக்ஷனும் தான் இதுல கீ. ஓகேங்களா? ஒரு ஓகே. ஒரு 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 அல்காரிதமையும் ஒரு மாடல் வச்சு ஒரு ஃபங்ஷன் எழுதிருப்போம். நம்ம பொதுவா அப்படிதானே. நம்ம ஒரு ஆமா. அல்காரிதமோ லாஜிக் ஒரு ஃபங்ஷன் எழுதுவோம் இல்லையா? அந்த ஒரு அல்காரிதமையும் கரெக்ட். ஒரு மாடலுக்குள்ள எழுதி வச்சிருப்பாங்க. அந்த ஒரு மாடலுக்கு ஒரு நேம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ம்ஹ்ம். டெசிஷன் ட்ரீன்னு ஒரு ஓகே, மாடலு, ஓகே. ம். எஸ்பிஎம்னு ஒரு மாடலு, இன்னும் எல்எஸ்டின்னு ஒரு மாடல் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஓகே, நிறைய ஓகே. ஓகேங்களா? நம்ம அந்த மாடல்ஸ் வந்து நம்மளால என்னென்ன மாடல் பார்க்க முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம செஷன்ல ஃபியூச்சர் செஷன்ல பார்க்க ஆரம்பிப்போம் நம்ம. ஓகேங்களா? ஓகே. ஓகே ஜி. ஓகே ஜி. ஓகே. ஓகே. இப்ப ஏஐ பத்தி ஹை லெவல்ல பார்த்தோம். மாடல்னா என்னங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். கொஞ்சம் ஏர்லியா தான் சொல்லிட்டோம் மாடல்னா என்னன்ட்டு. இருந்தாலும் ம். மாடல் தெரிஞ்சு கோர் அதுதான். அதுக்காக அத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லிட்டு பேசிட்டோம் நம்ம. ஓகேங்களா? இப்ப மறுபடியும் கொஞ்சம் ஹை லெவலுக்கு வருவோம். வாட் இஸ் மெஷின் லேர்னிங்? மெஷின் லேர்னிங்னா என்ன? ஓகேவா ஜி? ஓகே ஜி. ஜி கேக்குதுங்களா? கேக்குது. ஓகே. நான் பேசுறது கேக்குதுல்ல? கேக்குது ஜி, கேக்குது. ஓகேங்களா? இப்ப ம். நம்ம ஆக்சுவலா இது ஏஐ வாட் இஸ் ஏஐ பார்த்தோனே மிஷின் லேர்னிங் வந்து பார்ப்போம் நம்ம யூசுவலா. ஆனா ம். நம்ம அந்த மாடலுக்கு முக்கியங்கிறதுக்காக நம்ம மாடலை சொல்லிட்டு நம்ம மறுபடியும் மிஷின் லேர்னிங்ல வந்திருக்கோம் நம்ம. ஓகேங்களா? மிஷின் லேர்னிங் வந்து ஓகே. ஒரு சப்செட் ஜி. ஓகேங்களா? சப்செட் ஆஃப் ஏ. ம். ஆல்வேஸ் சப்செட்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லை ஜி. மிஷின் லேர்னிங் பேர்லயே நம்ம தெரிஞ்சுக்குவோம். மிஷின் லேர்னிங். ம். மிஷினை படிக்க வைக்கிறது தான் வந்துட்டு மிஷின் லேர்னிங். ஓகே. ஓகேங்களா? ஆனா யூசுவலா வந்து நம்ம மிஷின் நம்ம எப்படி லேர்ன் பண்ணுவோம்? லாங்குவேஜ் நம்ம கோட் எழுதுறோம் மிஷின் லேர்ன் பண்ணுவோம். ரைட்டா? ம். ஒரு மிஷின் வந்து ஒரு கரெக்ட். கோட் இது வந்து இந்த கோட் இப்படி எக்ஸிக்யூட் பண்ணுமா? இப்படி பண்ணினாக்கா இந்த இந்த கண்டிஷனா இந்த ரூல்ஸ்லாம் இப்படி பண்ணு. இந்த சைடு ம். நம்ம இஃப் எல்ஸ் கண்டிஷன்லாம் போட்டிருப்போம். லூப்ஸ் ம். எழுதிருப்போம். நம்ம ம். லாஜிக் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு ஒரு மிஷினை லேர்ன் பண்ண வைக்கிறதுக்கு ஜாவா எழுதுவோம், பைத்தான் எழுதுவோம், மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்கு, எஸ்கியூஎல்ஸ் இருக்கு. ரைட்டுங்களா? எல்லாமே ம். இருக்கு இல்லைங்களா? அப்படிதான் நம்ம மிஷினை கரெக்ட். கூட கம்யூனிகேட்டே பண்ணுவோம் நம்ம. ரைட்டுங்களா? ஆமா. ஆனா இந்த முறை வந்து அதை கொஞ்சம் மாத்தி ம். ஒரு டேட்டா கொடுத்துறேன். நீ இந்த ஓகே. டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணு. டேட்டா ம். உள்ள வாங்கு. ம். ஓகேவா? அதுல ம். எவ்வளவு ஆனா இது இப்படி சொல்றதெல்லாம் வந்து நம்ம வார்த்தையில சொல்றோம். ஆனா இதுக்கெல்லாம் பேக்கெட்ல கோட் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த டேட்டா ம். டேட்டா எப்படி உள்வாங்குறது, எப்படி இன்புட்டா வாங்கிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ம். எப்படி தன்னைத்தானே கூப்பிடுது. அதான் அதான் இந்த மிஷின் லேர்னிங் எவால்யூஷன். அதெல்லாம் வந்து இப்ப எப்படி ஓஎஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்றோம். ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு மேல நம்ம எல்லாம் போட்டு பண்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி மிஷின்ல ஓகே. எல்லாம் கோர் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ எப்படி ஓஎஸ்ல இருக்கோ, அது போல மெஷின் லேர்னிங்ல இன்டீரியர்ல ஆமா. பிஹைண்ட் த சீன்ஸ் வந்துட்டு இத ப்ராசஸ் பண்றதுக்கு தே வுட் ஹேவ் ரிட்டன் சம் கோட். ரைட். அது வந்து நமக்கு இப்ப டேட்டாவ உள் வாங்கிட்டு நம்ம அது அவுட்புட் ஜெனரேட் பண்ணும். ரைட். அதேதான் ஜி. ஓகேங்களா? அவுட்புட் ஜெனரேட் பண்ணோம். ஓகே. அப்ப இது என்ன சொல்லிட்டாங்கன்னாக்க, டேட்டா உள்வாங்கிட்டு அவுட்புட்டையும் ரீட் பண்ணி வச்சுக்கும். அதையும் அதுக்கு ரிசல்ட்டையும் தான் அதுக்கு தான் ட்ரெய்னிங். அதுக்கு தான் ட்ரெய்னிங் அது அது. அதுக்கு ஆ பேர் தான் ட்ரெய்னிங். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு ஓகே. உள்ள இது ஏஐ லைஃப் சைக்கிள் இருக்கு. அத வந்து நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். லைஃப் சைக்கிள் இருக்கு.
டேட்டா இன்புட் டேட்டா ஓகே, ஓகே. வாங்குறது, அந்த ம். டேட்டாவை வந்து ப்ரிடிக்ட் பண்றது, ப்ரிடிக்ட் பண்றதுக்கு மாதிரி ட்ரெயின் பண்றது, இதெல்லாம் வந்து ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஓகே ஜி. அது நம்ம அடுத்தது பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? இப்போ வந்துச்சு. இப்போ வந்து இப்போ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ரூல்ஸ் நம்ம வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன் நம்ம எழுதிட்டு இருந்தோம் இல்லையா? ஃபார் லூப் எழுதுவோம், ஆமாமா. இஃப் எல்ஸ் கண்டிஷன் எல்லாம் வந்து எழுதிட்டோம்ல. இப்போ ம். வந்து ரூல்ஸை நான் டேட்டாவை கொடுத்துட்றேன். நாம ரூல்ஸ் எழுதி அதை டேட்டா மேல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் நம்ம. டேட்டா வந்து ஒரு ம். ஆழக்கல்ல இருக்கு, ஒரு ம். ஐவில் இருக்கு, இந்த மாதிரி இருந்துச்சுனாக்க நான் ம். வந்து ரூல்ஸ் எழுதிட்டேன். இந்த டேட்டா மேல இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த மாதிரி டேட்டாவில் இருந்துச்சுனாக்க நீ வந்து இந்த மாதிரி பண்ணு அப்படிங்கிறதா இவ்வளவு வருஷமா நம்ம ஆளுங்க பண்ற கோடிங். ரைட்டுங்களா? இப்ப கரெக்ட். மிஷின் லேர்னிங் என்ன பண்ணுச்சுனாக்க டேட்டா ம். கொடுத்துட்றாங்க. ம். இதுல என்னென்ன கண்டிஷன் இருக்கு நீயே தேடு. ஓகே, ஓகே. இந்த டேட்டாவுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற நீயே தேடி கண்டிஷன் கண்டுபிடிச்சு ம். ரூல்ஸ் கிரியேட் பண்ணு. ம். அப்படி சொல்றதுதான் வந்து மிஷின் லேர்னிங். ஓகே, ஓகே, ஓகே. அதாவது லேர்ன்ஸ் ம். ஃப்ரம் த டேட்டா, இது கிரியேட்ஸ் ஓன் ரூல்ஸ். ஓகே. ஓகேங்களா? மிஷின் லேர்னிங்ல இதுதான் ஓன் ரூல்ஸை கிரியேட் பண்றதுதான் வந்துட்டு டேட்டா வச்சு ஓன் ரூல்ஸ் கிரியேட் பண்றதா வந்து மிஷின் லேர்னிங். ஓகே. ஓகேங்களா? முன்ன நம்ம பண்ணிட்டு ஓகே. இருந்த மாதிரி ரூல்ஸை கொடுத்தா டேட்டா எக்ஸிக்யூட் பண்ணி இந்த ரேஞ்சில் இந்த டேட்டா இந்த லாஜிக் எக்ஸிக்யூட் பண்ணி சொல்றது கிடையாது. இந்த டேட்டா ம். என்ன ரூல்ஸ் இருக்கு, என்ன அப்படிங்கிறது ரூல்ஸ் நீயே ஃப்ரேம் கிரியேட் பண்ணலாம், நீயே ஃப்ரேம் பண்ணு அப்படி சொல்றதா ஆ. வந்து மிஷின் லேர்னிங். இதுதான் மிஷின் ஓகே, லேர்னிங். ஓகே. அந்த ஓகே. திங்கிங்கே ம். மாத்தினாங்க. இந்த திங்கிங்கே மாத்தினாங்க. நீ அதான், ரூல்ஸ் அதான். வச்சு டேட்டா ஒர்க் பண்றதோ டேட்டா வச்சு ஏன்னா இப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ் கூகுள், மைக்ரோசாஃப்ட் இவங்ககிட்டலாம் வந்துட்டு அக்குமுலேஷன் டேட்டாஸ் இருக்கு. ரைட்டுங்களா? பெரிய உலகம் ம். ஃபுல்லா டேட்டா கரெக்ட். இருக்கு அவங்க கிட்ட. எல்லா உலகம் ஃபுல்லா ம். டேட்டா செட் வச்சிருக்கான். ஸோ அவங்ககிட்ட ஏகப்பட்ட டேட்டா இருக்கு. இப்போ இந்த டேட்டா வச்சுக்கிட்டு அவன் ரூல்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் கவர் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் போட்டான். என்ன ஆட்டோமேஷன் போட்டான்? இந்த டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணு, இதுல என்ன ரூல்ஸ் இது கிரியேட் பண்ண முடியுங்க நீயே கிரியேட் பண்ணு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் போட்டான். ஓகேங்களா? ஓகே, ஓகே. அந்த ம். ஆட்டோமேஷன் தான் கோர் இதுக்கு. ஓகே. ஓகேங்களா? இதுதான் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங் டேட்டாவை கொடுத்துடுவேன், நீயா ரூல்ஸை கிரியேட் பண்ணிக்கோ அப்படி சொல்றதா வந்து மிஷின் லேர்னிங். மெஷின் லேர்னிங். ஓகே. லேர்ன் ஃப்ரம் டேட்டா கிரியேட் யுவர் ஓன் ரூல்ஸ் அப்படிங்கிறத மிஷின் லேர்னிங். ஓகேங்களா? இதுதான் மிஷின் லேர்னிங் ஓகே. டெஃபினிஷன். மிஷின் லேர்னிங் டெஃபினிஷன் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் ஆச்சு நம்ம. ஆமா, ஆமாமாமா. ம். ஓகே சார். இதுல வந்து டைப்ஸ் இருக்கு. மிஷின் லேர்னிங்ஸ்ல வந்து டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. டிஃபரெண்ட் ம். டைப்ஸ் இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆஃப் த ரெக்யர்மெண்ட் அந்த டைப்ஸை நம்ம இது பண்ண முடியும். ஆனால் அதில் ஒரு டைப்ஸ் வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இது மூணு தான் மெயின் டைப்ஸ். ஓகேங்களா? ஓகே. நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ற சாட் ஜிபிடி, ஜெமினி எல்லாமே இங்க இருந்து ஃபார்ம் ஆகி வந்ததுதான். இந்த ஓகே. லேர்னிங்ஸ் மிஷின் லேர்னிங்ல இருந்து உள்ள இருந்து சூப்பர்வைஸ்டு, அன்சூப்பர்வைஸ்டு, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இதுல இருந்து இவால்யூட் ஆகி வந்தது தான். இதுக்கு மேல போச்சா நியூரல் நெட்வொர்க் வந்துச்சு. ஓகேங்களா? இதுல இருந்தா ஜென்ஐ வந்துச்சு. ஓகேங்களா? இதுல 3 டைப்புமே வந்து அதுல யூஸ் பண்ணுவாங்களா ஜி? இல்ல ஆ ஏதோ கரெக்ட். ஸ்பெசிஃபிக்கா ஜி எந்த ஜி டைப் யூஸ் பண்ணுவாங்கன்னு இருக்கா? சூப்பர் ஜி. அதாவது நம்ம சாட் ஜிபிடிக்குள்ள போயிட்டோம்னு வைங்களேன், இது மூணுமே இருக்கும். ஓ! மூணுமே இருக்கும். ஓகேங்களா? இந்த மூணையும் போய் நீ கொடுக்க இன்புட்டை பொறுத்து அது ம். எது செலக்ட் பண்ணி அது உள்ளார அதாவது நம்ம நம்ம வந்து டிசைன் பேட்டர்ன் வச்சுருப்போம், பார்த்துருப்போம் நம்ம. ரைட்டுங்களா? ஃப்ரண்ட் ஆமா. அண்ட் டிசைன் பேட்டர்ன் இருக்கிற இன்புட்டை பொறுத்து நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன இன்புட் இருக்கோ அதை பொறுத்து நான் ஒரு பின்னாடி ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணுவேன் நான். நம்ம கோடிங்லேயே ம். டெக்னிக்கலாக பேசும்போது, ரொம்ப டெக்னிக்கலாக பேசும்போது டிசைன் பேட்டர் கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த கான்செப்ட் தான் ம். எனக்கு புரிஞ்சு இது அந்த மாதிரி நீங்கள் இன்புட் என்ன கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் எனக்கு மாடல் செலக்ட் பண்ணுவோம். ம்ஹ்ம். நீங்க ஒரு இமேஜ் ஓகே. கொடுத்துட்டு இமேஜுக்கான இமேஜ் ரெடிக்காக ஒரு பார்டர் வச்சிருப்போம். ம். ஓகேங்களா? ஓசிஆர் அது இதுன்னு இருக்கு. ஓகேங்களா? நீங்க வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா என்எல்பி அப்படின்னு இருக்கு, அதை செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் ஓகே. பண்ணி அதுக்குள்ள போய் ப்ராசஸ் பண்ணுவோம். அதாவது ஜி ஜிஆர்ஜிபிடி, ஜெமினி, டீப்சீக், கிளாடு இது எல்லாமே வந்து அக்குமுலேஷன் ஆஃப் மாடல்ஸ். ஓகே. ஓகேங்களா? ஓகே. அந்த அக்குமுலேஷன் மாடல்ஸ் சொல்லும் போதே மாடல்ஸ்ல பேஸ் எங்கேருந்து வருது? இந்த சூப்பர்வைசர் லேர்னிங், அன்சூப்பர்வைசர் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல தான் வருது. ஓகே. ஓகே. ஓகேங்களா? அதனால தான் நான் சோ மாடல் அந்த ஃபர்ஸ்ட். மாடல் வந்துட்டு இந்த 3 டைப்புமே இருக்கும். ஆமா. மூணுமே இருக்குங்க. மூணுமே இருக்கும். ம். அதான் இது ஓகே. ரொம்ப ஹை லெவல்னால அங்க சூப்பர்வைசரும் இருக்காது. அது வேற ஒரு மாடல் பேர்ல இருக்கும். அவ்வளவுதான்.
ஓகே, ஓகே, ஓகே. ஓகே, அங்க சூப்பர்வைசேஷன் இருக்காது. இப்போ நீங்க வந்து இன்புட்டையும் குடுத்து, அவுட்புட்டையும் குடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்க? 3 into 4 equal to 12. 4 into 5 equal to 20. 6 into 3 equal to கொஸ்டின் மார்க் போட்டு நீங்க சாட் அனுப்பிச்சிட்டீங்க. இது என்னது? இது வந்து சூப்பர்வைசர் லேர்னிங் அதே எடுத்து கொண்டு போய் அதுக்கான மாடல் ஒண்ணு வச்சுட்டு அதை வந்து கால்குலேட் பண்ணி எடுத்து சொல்லுவோம் உங்களுக்கு. ஓகே. ஓகேங்களா? சரி, சரி. இப்போ வந்து நம்ம சூப்பர்வைசர் லேர்னிங்னா என்ன, அன்சூப்பர்வைசர் லேர்னிங் என்ன, ரீபர்சல் லேர்னிங்னா என்னங்கிறத பார்த்து இந்த செஷன் நம்ம அதோட முடிச்சுக்குவோம் நம்ம. ஓகேங்களா? இது கண்டினியூட்டியை வந்து ம். அடுத்த செஷன் பார்க்க ஆரம்பிச்சுக்குவோம். ஓகேங்களா? ஓகே ஜி. ஓகே. ஓகே ஜி, இதுதான் சூப்பர்வைசர் லேர்னிங். சூப்பர்வைசர் லேர்னிங்னா ஒண்ணுமே இல்லை ஜி, ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து இன்புட்டையும் கொடுத்துருங்க, அவுட்புட்டையும் கொடுத்துருங்க. ம். ஓகேங்களா? அதாவது அந்த அந்த அவுட்புட் இருக்கு இல்லையா, இப்ப ஆமா. 2 into 4 equal to 8. அந்த 8 இருக்கு இல்லையா, அதுதான் லேபிள்னு சொல்லுவோம். ஓகே. இது இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்துட்டு ஒரு கேட்டுங்கிற இன்புட் பிக்சர், ஒரு ஒரு பூனையுடைய படத்தை நம்ம காட்டுறோம். இது என்னன்னு கேட்குறோம். கேட்டு ம். இது பூனை அப்படின்ட்டு அவுட்புட் கொடுத்துருவோம், லேபிள் சொல்லுவோம், இது பூனை. ம். இதே ஓகே. மாதிரி ஒரு 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 கோடி பூனை பிக்சரை காட்டிட்டே வந்து இந்த இது பூனை இது பூனை இது பூனை, அந்த ஒரு கோடி பிக்சருக்கு நம்ம லேபிள் கொடுத்துருவோம். இது பூனைன்னு லேபிள் அது கொடுத்துருவோம், மிஷின் ம். சொல்லிடுவோம். ஓகேங்களா? அப்புறமேட்டு ஒரு கோடி ஓகே. பிக்சர், ஒரு கோடி ஒன்று வரும்போது நம்ம ஒரு பூனை பிக்சர் காட்டி ஈக்குவல் டு அப்படி போடுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும், பூனை அப்படி சொல்லிடும். ம். ரைட்டுங்களா? ஓகே, ஓகே, ஓகே. ம். இந்த பூனைன்னு லேபிள் பண்றோம் பாத்தீங்களா, அதான் லேபிள் டேட்டா செட். ஓகே, ஓகே, ஓகே. புரியுதா ஜி இது? அந்த அவுட்புட் பேரு லேபிள் டேட்டா செட். ஆமா ஆமா, அதான் லேபிள். அந்த அவுட்புட் தான் லேபிள். அப்ப அந்த லேபிள். அவுட்புட்னு சொல்ல முடியாது நம்ம இங்க. ஆக்சுவலா அந்த ஃபங்க்ஷனுக்கு அது கரெக்ட். இன்புட், அந்த மாடலுக்கு அது இன்புட். அத ஓகேங்களா? வந்து லேபிள்னு சொல்லி டிஃபைன் ஆமா பண்ணிடுறோம் ஆமா அவுட்புட். ஆமா. இப்போ வந்துட்டு கரெக்ட். இப்போ இப்படி ஒரு அதான் இதே மாதிரி தான் பூனை நாய் இந்த மாதிரி பிக்சர்ஸ். ஒரு நாய் பிக்சர் ஒரு அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் ஒரு கோடி பிக்சர் வச்சிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? அதை வச்சுட்டு அந்த பிக்சர் காட்டும் போதெல்லாம் பதிலாக டாக் நம்ம லேபிள் போட்டே வரும். ஓகேங்களா? ஈக்குவல் டு டாக்னு சொல்லிட்டே வரும். அதான் லேபிள் பண்ணிட்டே வரும் நம்ம, இந்த பிக்சர்ஸ் எல்லாமே டாக் அப்படின்ட்டு. டக்குன்னு நீங்க ஒழிச்சு ஒன்றாவது பிக்சர் காட்டும் போது என்ன பண்ணும், அது போய் அந்த ஒரு பிக்சர் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அப்ப இவங்க கொடுத்து இது டாக் தான் சொல்லியிருக்காங்க, அப்ப இது டாக். ஓகே, ஓகேங்களா? ஓகே. அது இதுக்கு சொல்லிடும். முன்னாடி அப்லோட் பண்ண பிக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆமா. எல்லா டாக் பிக்சர்ஸ் எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி இது டாக்னு வந்து லேபிள் இப்ப பண்ணி நம்ம வச்சிருக்கான். ஆமா, இது எல்லாம் டாக்னு லேபிள் பண்ணி வச்சிருக்கான், அப்ப இது டாக். ம். ஓகேங்களா? இது இருந்துச்சுன்னா டாக் அப்படின்னு சொல்றதா வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங். சூப்பர்வைஸ் லேர்னிங். ஓகே, ஓகே. இந்த லேபிள் டேட்டா செட் வந்து ஏற்கனவே அது அதான் முன்ன சொன்ன மாதிரி தான். ஒரு டீம் வந்து இது மாதிரி எல்லாம் பண்ணாக்க ஏகப்பட்ட டேட்டா செட் வச்சிருப்பான். ஓகேங்களா? அதனால லேபிள் பண்ணி வச்சிருப்பான் டேட்டா செட்டை. லேபிள் பண்ணி வச்சுன்னா இப்போ இப்போ பேங்கிங் போயிட்டா ஃப்ராடு மெயில்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துச்சு இதெல்லாம் ஃப்ராடு மெயில்ஸு அப்படின்னு எல்லாம் லேபிள் பண்ணி வச்சிருப்பான். ஓகேங்களா? ஓகே. அதுதான் வந்துட்டு லேபிள் டேட்டா செட். ஓகே, ஓகே. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி மெயில்ஸ்லாம் வந்துச்சுன்னா இது ஃப்ராடில் போட்டுரு, ஃப்ராடு மெயில்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. அதுதான் வந்துச்சு ஸ்பாம் டிடெக்ஷன். இது இப்போ வந்து சூப்பர்வைஸ்ல ஒரு 2 டைப் இருக்கு. இப்போ சூப்பர்வைசர் லேர்னிங்னா சொல்லுங்க. சூப்பர்வைசர்லயே 2 டைப் இருக்கு. டைப் இருக்குங்களா? ஆமா, 2 டைப் இருக்கு. ஓகேங்களா? ஒன்று வந்து ஓகே ஜி. கிளாசிஃபிகேஷன், இன்னொன்று ரெகர்ஷன் ஜி. ஓகே. ஓகேங்களா? ஒன்று வந்து கிளாசிஃபிகேஷனு, இன்னொன்று ரெகர்ஷனு. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை ஜி, இப்போ நம்ம சொன்ன ஸ்டாக் ப்ரைஸ் பற்றி பேசுகிறோம் இல்லையா நம்ம நடுவில், அது ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரெகர்ஷன். ஓகேங்களா? எப்படின்னாக்கா ஜி உங்களுக்கு பேர்லே தெரியும், கிளாசிஃபை பண்ணிடுறது. ஒரு மெயில் வருது, இந்த மெயில் என்ன ஸ்பாம் மெயிலா இல்லையா எப்படி கிளாசிஃபை பண்ணும்? ஓகே, ஓகே. ஓகேங்களா? இப்போ வந்து இதுல வந்து யூ வின் $10,000 அப்படின்னு மெயில் வருதுனாக்கா அது என்ன பண்ணும், ஸ்பாம்ல போட்டு. ரைட்டா? ஹலோ அசுஜி கேக்குதா? இப்ப கேக்குது, நடுவுல கொஞ்சம் கேட்கல. சொல்லுங்க.
ஜி அதாவது ஒரு மெயில் வருது, யூ வின் $10,000 அப்படின்னு ஒரு மெயில் வந்துச்சுனாக்க அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக் ஜிபே கொண்டு போய் உங்களுக்கு ஸ்பேன்ல போட்டு வச்சிடும். ம். ஆ. ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி அது வந்து கிளாசிஃபைட் அஸ் இது என்னது ஃபார்வர்ட் மெயில் ஸ்பேம். ஓகேங்களா? ம். ஆஹ் ம். அதாவது ஓகே. இது 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 எப்படி ஆக்டிவ் பண்ணும், இது சூப்பர்வைசர் லேர்னிங் ஆகுது. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ம். எல்லாம் வந்துச்சுனாக்கா இதெல்லாம் வந்து ம். ஸ்பேம் அப்படின்னு அவன் ஏற்கனவே ஒரு லேபிள் கொடுத்து வச்சிருப்பான். ஓகேங்களா? சோ இதெல்லாம் ஓகே, வந்து ஓகே. அந்த பேஸ் தான் அந்த அதான் வந்து கிளாசிபிகேஷன். இதெல்லாம் கிளாசிஃபை பண்றது. ஓகே, ஓகே, ஓகே. ஓகேங்களா? இமேஜ் டேக்கிங். இமேஜ் டேக்கிங்னாக்கா ஒரு இமேஜ் பார்த்த உடனே இது டாகா கேட்டா டேக் பண்ணி வச்சுப்போம். டேக் பண்றது. ஓகேங்களா? ஓகே, இந்த ஓகே. மாதிரி ஆ. இதெல்லாம் வந்து கிளாசிஃபை பண்றது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ரைட், கேட் ரைட். கிளாசிஃபை ஆ, பண்றது. இது கேட் கிளாசிஃபிகேஷன். ஆ. அப்படி கிளாசிஃபை ம், பண்றது தான் ம். வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு கிளாசிஃபிகேஷன் சூப்பர்வைசர் லேர்னிங். ஓகே, ஓகே. ஓகேங்களா? ரிக்ரெஷன்ங்கிறது ம். ப்ரிடிக்ட் பண்றது. ஓகே, ஓகே. ரிக்ரெஷன்ங்கிறது இது வந்து நம்ம ஷேர் பிரைஸ். ஷேர் பிரைஸ், ஹவுஸ் பிரைஸ். ஓகேங்களா? இது எவ்வளவு போகும் ம். அப்படிங்கலாம். ஆக்சுவலா இது நான் ஒரு கோட் எழுதுனேன். எல்எஸ்டிம்னு ஒரு மாடல் இருந்துச்சு இதுக்கு. ஓகேங்களா? ஓகே, ஓகே. ஆ. எல்எஸ்டி மாடல் வந்து ஷேர் பிரைஸ் ப்ரிடிக்ட் பண்றது. நான் ஒரு வாட்டி அந்த கோட் எழுதி பார்த்தேன். அந்த கோட் வச்சிருக்கேன். நம்ம பார்ப்போம். இது பண்ணி பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? இது ஓகே, ஓகே. இப்போ புரிஞ்சாச்சு. கிளாசிஃபிகேஷன் ரிக்ரெஷன் டிஃபரன்ஸ் இருக்கு. ம். ஓகேங்களா? இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் ரிக்ரெஷன். ஓகே. ம். ஓகேங்களா? சூப்பர்வைசர் ரெண்டு ஓகே, டைப். ஓகே. கிளாசிஃபிகேஷன் ரிக்ரெஷன். ம். ஓகேங்களா? இது ரிக்ரெஷன். ஓகே, ஓகே ஜி. அடுத்தது வந்து இப்போ இதெல்லாம் சில அல்காரிதம் இதெல்லாம் மாடல்ஸ். ஓகேங்களா? என்னன்னாக்கா ம். லாஜிஸ்டிக் ரிலேஷனு, டிசிஷன் ட்ரீ, ரேண்டம் ஃபாரஸ்ட். ஓகேங்களா? எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்து சில இதெல்லாம் நம்ம வந்து ஃபியூச்சர் செஷன்ல இது பார்க்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து நம்ம போடுவோம். கோடே போட்டு பார்ப்போம். கோடு வச்சு பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு ஒரு ஹை லெவல் நேம். ஓகே, ஓகே. ஓகே. ம். இப்போ சூப்பர்வைஸ் லேர்னிங் பார்த்துட்டோம். அடுத்ததா அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். ஓகேங்களா? அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஆமா சார். ஓகே. இந்த அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் வந்து என்னன்னாக்கா ஒண்ணுமே இல்லை ஜி. நம்ம லேபிள் டேட்டா சொன்னோம் இல்ல, என்னது ஆமா. டாக் போட்டோ காட்டினாக்கா டாக் நம்ம அவுட்புட் வர்ற அந்த இது. ம். ஆமா ம். அதை கொடுக்க ம். மாட்டான். அதே கொடுக்க மாட்டாங்க. ஓகே. ம்ஹ்ம். ஓகேங்களா? மாடல் ட்ரைட் ஆன் டேட்டா வித்தவுட் எனி லேபிள் அவுட். ம். ஓகேங்களா? இது ஓகே, எப்படி ஓகே. எப்படி உட்காதுனாக்கா அப்ப லேபிள் அவுட் புடிச்சு இல்லையா அப்புறம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பேட்டர்ன் மேட்சிங் தான். பேசிக்கா வந்து ஒரு ம்ஹ்ம். பேட்டர்னை போய் கண்டுபிடிச்சு அதை குரூப் ம். பண்ணி, ஓகே ஒரே மாதிரி இருக்க பேட்டர்லாம் குரூப் பண்ணி அதை வந்து ம். இதான் இப்படிதான் இருக்கும்னு சொல்ற ப்ரிடிக்ஷன் தான் வந்துட்டு அல்காரிதம்ஸ்ல. ம். ஓகேங்களா? ஓகே, ஓகே, ஓகே. ஆ. எகைன் இட்ஸ் கம் பேக் டு த பேட்டர்ன் மேட்சிங். அதான் நீங்க ஏஐல எங்க போய் ஃபுல்லா தேடி கடைசியா டீப்பா போனீங்கன்னா உங்களுக்கு கடைசியா பேட்டர்ன் மேட்சிங்கும் ப்ரிடிக்ஷன் தான் ம். வரும். ப்ரெடிக்ஷன் தான் வந்து நிக்கும். ஓகே, ஓகே, ஆமா, ஓகே. அதுதான் பேஸ். ம்ஹ்ம். இதுதான் வந்துட்டு நம்ம ஸ்பார்க்ல கூட நீங்க பேட்டர்ன் மேட்சிங் இருக்கு கான்செப்ட் பண்ணீங்கன்னா எஃபெக்டிவ் வந்து. ஓகேங்களா? ம்ஹ்ம். ஓகே. ஓகேங்களா? அதாவது அதான் ஒரு டார்கெட் இதுக்கு வந்து இது எக்ஸ் ஈக்குவல் டு x1 x2 x3 ஃபார்முலாஸ் அந்த இது சொல்றாங்க. அதுக்கு நம்ம போவேன். அது மேக்ஸ் மாதிரி போனாக்க. ஓகேங்களா? ஓகே, ஓகே. ஓகேங்களா? இது வந்து அவுட்புட் கொடுக்காம இன்புட் மட்டும் ம். கொடுத்து இன்புட்டுக்குள்ள ம். இருக்க பேட்டர்னுக்கு இதுக்கு அக்சஸ் பண்ணி அதை குரூப் பண்றதா வந்துட்டு குரூப் பண்ணி அதை ப்ரிடிக்ட் பண்றதா வந்துட்டு உங்களுக்கு ம். அன்சூப்பர்வைஸ்ல. ஓகே. 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 அவுட்புட்டே குடுக்காம இத மட்டும் செக் பண்றது. ஓகேங்க. ஓகே ஓகே. இது ம். இது இதுல ஒரு 3 டைப் இருக்கு. ம். இப்ப ம். சூப்பர்வைசர் கிளாசிஃபிகேஷன் ரிக்ரெஷன் பார்த்தோம். கிளாசிஃபிகேஷன், ரெக்ரெஷன் கரெக்ட். ம். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல ஒரு 3 டைப் ம். இருக்கு. ம்ஹ்ம். ஓகேங்களா? ஓகே, ஓகே. கிளஸ்டரிங், டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன், அசோசியேட் ம். ரூல் லேர்னிங். ஓகேங்களா? ம்ஹ்ம். கிளஸ்டரிங்னா ஒண்ணு இல்ல. கிளஸ்டரிங் நமக்கே தெரியும். குரூப்பிங். ஓகே. குரூப் சிமிலர் டேட்டா பாயிண்ட்ஸ். சிமிலாரிட்டி ஓ! சர்ச். சரி, சரி. ஓகே, ஓகே. ஓகேங்களா? ஆ. அத கஸ்டமர் செக்மெண்டேஷனு, சோசியல் மீடியா குரூப்பிங். இப்போ நீங்க ஒரு 10 பேர் ஒரே மாதிரி லைக்ஸ் போடுறாங்கனாக்கா அந்த ம். குரூப் வச்சுக்குவோம். இவங்க 10 பேர் இந்த மாதிரி விஷயத்த லைக் பண்றாங்க. இவங்க இந்த லைக் மாதிரி பண்ணுவாங்க. ஆமா லைக் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி பிக்சர்ஸ் பாலிடிக்ஸ் பிரபாகரன் அசோசியேட் பாலிடிக்ஸ் நிறைய பாக்குறாங்க. பாலிடிக்ஸ் இவங்கலாம். அப்ப இவங்களுக்கு பாலிடிக்ஸ் ரிலேட்டடான இமேஜஸ் காட்டு, இது மெசேஜ் காட்டுவோம். குரூப் பண்றாங்க அதான். இல்லையா? அதுதான் ஆமா, வந்துட்டு ஆமா, ஆமா. நம்ம பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். கரெக்ட். பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் ரைட்.
பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். அதுதான் வந்து கிளஸ்டர் என்ஜி. ஓகேங்களா? அது டைமென்ஷனல் ரிடக்ஷன் சொல்றாங்க. ஓகேங்களா? டைமென்ஷன் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் ஒரு ஒரு டேட்டா செட் எடுத்தோம்னாக்க அது ஏகப்பட்ட டைப் இருக்கு. பாலிடிக்ஸ் இருக்கு, சினிமா இருக்கு, இது கிரிக்கெட் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனா நீங்கள் நானும் என்ன பண்ணுவோம், டேட்டா செட்ல இவ்வளவு இருக்கு. நான் வந்து பாலிடிக்ஸை பத்தி போஸ்ட் போடுறேன், சினிமா பத்தி போடுறேன், கிரிக்கெட்டை பத்தி போடுறேன். ஆனா இண்டஸ்ட்ரி எதை படிக்கிறேன், கிரிக்கெட்டையும் பாலிடிக்ஸ் மட்டும் பாக்குறேன். அப்ப வந்து ரிடக்ஷன், அப்ப சினிமா ரிடக்ஸ் பண்ணிட்டு ரெடியூஸ் பண்ணிட்டு இவன் சினிமா பத்தி வந்தா பார்த்தா பார்க்க போயிடுவான். கன்ஃபார்ம் கிடையாது. சோ இவனோட ஐபிஆர்டிஸ் வந்து சினிமாவும் கிரிக்கெட் தான் இருக்கு. ரைட்டுங்களா? அப்ப அந்த காட்டு ரெடியூஸ் பண்றோம், தேவையில்ல ரெடியூஸ் பண்றோம். சரி சரி சரி. ஓகே விஜய் ஜி, சாட் ஜிபிடில வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க 68,000 68,000 ஓகேங்களா பேராமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்ப கேக்குது கேக்குது. சோ இப்போ இந்த 68,000 பாராமீட்டரும் வந்துட்டு இஸ் யூஸ்டு ஃபார் கிளாசிஃபிகேஷன் இல்ல அந்த குரூப்பிங்க்கு அவங்க யூஸ் பண்றாங்க. ரைட் 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 ரைட். அதேதான் அதேதான். ஓகேங்களா? குரூப்பிங் யூஸ் பண்றாங்க. எல்லா டைமும் அந்த 68,000 பேராமீட்டர் தேவைப்படும் சொல்ல முடியாது இல்லையா? கண்டிப்பா. ஆமா ஆமா. இப்ப 68,000 பேராமீட்டர் மோஸ்ட்லி அந்த ஒரு 2-3 பாராமீட்டர்ஸ்லயே அது என்ன குரூப் வரும் அப்படிங்கிறது இது ஆயிக்கும். ஆமா, ஆக்சுவலா நம்மள மாதிரி ஆளுங்களாம் கண்டுபிடிக்கிறா 2-3 பேராமீட்டர்ஸ் போதுமானதா இருக்கும். ரைட்டா? நம்ம நம்மளாம் ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளேயே சுத்துவோம். இதே ஒரு பெரிய ஒரு அறிவாளியான அவன் நிறைய விஷயங்களை பார்க்கறான், நிறைய இது பண்றான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாக்க அவன் நிறைய விஷயங்களை சுத்துவான். அப்ப அவன் பேராமீட்டர் அதிகமா தேவைப்படும் அவன் தேடுற விஷயம். இதான் கான்செப்ட். ஓகேங்களா? சோ இப்ப அப்ப இவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ரெடியூஸ் பண்ணணும் இல்லையா? ஏன்னா தேவையில்லாம போய் எல்லா பேராமீட்டர் 68,000 பேராமீட்டர் செக் பண்ணிட்டு உட்காந்துருந்தா நமக்கு இதாகும் இல்லையா? அந்த ரெடியூஸ் பண்ற அது கான்செப்டுக்கு பேர் தான் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். ஓகே ஓகே. இப்ப இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. என்னன்னாக்க நம்ம பேசிட்டு இருக்கோம், நாய்ஸ் பேக் வருது, நாய்ஸ் ரிமூவல். இதுக்கெல்லாம் வந்து ஏஐ இருக்கு, நாய்ஸ் ரிமூவல் ஏஐ டூல் இருக்கு, ஏஐ இருக்கு. ஓகேங்களா? இப்ப வாய்ஸ் மட்டும் கரெக்டா வச்சுக்கிட்டு அந்த பேக் எண்ட் வாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றாங்க இல்லைங்களா? நம்ம வந்து எடிட்டர் யூஸ் பண்றது இல்ல, இந்த நாய்ஸ் ரிமூவல் இதெல்லாம் எதுவுமே நம்ம பண்றது இல்லை, நம்ம டைட்டாவா எடுத்து அப்படியே போட்டுறோம் நம்ம. ஆனா அதுக்கு டூல்ஸ் இருக்கு, யூஸ் பண்றாங்க. பேக் எண்ட் வாய்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு, வாய்ஸ் பண்ண கிளியரா கேட்கறதுக்கு, இதுக்காக வந்து டூல்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப வந்து அந்த நாய்ஸ் பேராமீட்டர் தேவையில்லை, ஆனா இந்த வீடியோல இந்த நாய்ஸ் பேராமீட்டர் தூக்கிட்டு அப்படி முடிவு பண்றோம் இல்லைங்களா? அதுதான் வந்து டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். ஓகே ஓகே. ஓகேங்களா? ஓகே ஜி. ஓகே ஜி, இது வந்துட்டு இப்ப அசோசியேட் ரூல் லேர்னிங் மூணாவது. இது வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் டு டைமென்ஷனல் ரிடக்ஷன். இப்ப பேராமீட்டர்ஸ் நிறைய இருக்கு, ஒரு டேட்டாவை நம்ம கொடுத்து வச்சிருக்காங்க, நிறைய இருக்கு. ஓகேங்களா? நான் என்ன பண்ணிட்டேன், இத்தனை நாளா வந்துட்டு ஏஐ பத்தியே சாட்ஜிபிடி பேசிட்டு இருந்தேன், ஜெமினி கிட்ட பேசிட்டு இருக்கேன். இது இன்னைக்கு போயிட்டு இந்தியா வில் வின் இன் டுடே கிரிக்கெட் மேட்ச் ஆர் நாட் அப்படி புதுசா ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன்னு வச்சுக்கோங்க. போட்டு அடுத்த 2-3 வாட்டி அதை பத்தியே பார்த்துட்டு இருந்தேனாக்கா அப்ப ஒரு பேராமீட்டர் ஆட் ஆயிடுது இல்லையா? ஆமா ஆமா. ஒரு பேராமீட்டர் ஆட் ஆயிடுது. அப்ப அந்த பேராமீட்டர் கண்டுபிடிக்க இல்லையா? பேட்டர்ன்ல போய் அந்த பேராமீட்டர் கண்டுபிடிக்கல, ஆட் பண்ணுவீங்க. ஓகே, இப்ப பிரபாகரன் வந்தாங்க, இந்த பேராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப ரொம்ப சிம்பிள் ஜி, நம்ம ஏஐ வீடியோஸ் போடுறோம் யூடியூப்ல. யூடியூப் பேக்ல வந்து பேக்கெண்ட் அல்காரிதம் இருக்கு, ஏஐ அல்காரிதம் வச்சிருக்கோம். அது என்ன பண்ணும் உங்களுக்கு, நம்ம வந்து தமிழ்ல போடுறோம், இங்கிலீஷ்ல போடுறோம், ரொம்ப நாள் இங்கிலீஷ்லயே போட்டுருக்கோம் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அதெல்லாம் ஏஐ இங்கிலீஷ். ஓகேங்களா? சம்திங் டாக் வாட், இதுதான் பேராமீட்டர் அவனுக்கு. ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், நான் வந்து தமிழ்ல போட ஆரம்பிச்சிட்டேன். இப்ப அவனே என்ன பண்ணும், அந்த அல்காரிதம் வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு பழகணும். அதுக்கு என்ன பழகணும், சம்திங் டாக் ஒன், ஏஐ இங்கிலீஷ் தமிழ். இது இந்த பேட்டர்ன் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து அசோசியேட் ரூல் லேர்னிங். ஓகே ஓகே ஓகே. ஏஐ அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த பேராமீட்டர் ஆட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து இப்ப வந்து மார்க்கெட் பேஸ்கெட் அனலைஸ் பண்ண. இப்ப வந்து எக்ஸாம்பிள் வந்து அமேசான்ல போயிட்டு பீப்புள் வாங்கிட்டு இருக்கான், நான் வந்து மளிகை சாமானா வாங்கிட்டு இருக்கான்,
ஆன்லைன்ல போட்டு. ஓகேவா ஜி? ம். திடீர்னு ஒரு வாட்டி போய் நான் புக்ஸ் ஒரு 10 புக்ஸ் ஆர்டர் பண்ணிடுறான், ஒரு 2 புக் ஆர்டர் பண்றான். ஓகேங்களா? ம். 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 இதுதான் இதுதான் வந்துட்டு அசோசியேஷன் ரூல் லேர்னிங் ஜி. டிஸ்கவர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஐட்டம்ஸ். ஓகே, ஓகே. பிரபாகரனுங்கிற ஐட்டத்துக்கும் இந்த ரிலேஷனு இவ புதுசா ஒன்று ஆட் பண்ணிக்காங்க, இந்த ரிலேஷன் கண்டுபிடிக்கிறீங்களா? அதுதான் வந்துட்டு ஆமா. அசோசியேஷன் ரூல் லேர்னிங். புதுசா ஒரு ஐட்டம் வாங்கிட்டான், ரூல் இந்த ஐட்டம் அவன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? அப்படிங்கிறது கரெக்ட். இதான் வந்து புதுசா ரூல் ஆட் பண்றது. இதுதான் வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் பியூரா வந்து பேட்டர்ன் மேட்சிங் ஆச்சு. கண்டுபிடிச்சு பேட்டர்ன் மேட்சிங். ஓகே, ஓகே. ஓகே, பேட்டர்ன் மேட்சிங். ஓகே. பேட்டர்ன் மேட்சிங்கும் இதுவும் தான் ப்ரிடிக்ஷன் தான். ப்ரெடிக்ஷன் தான். ஆமா. இதுல வந்து சூப்பர்வைசர் நம்ம நல்லா இருந்துச்சுன்னா லேபிள் டேட்டா கேட் காட்டுது, கேட் லேபிள் பண்ணி வச்சுட்டா காட்டும். ஓகேங்களா? கரெக்ட் ஜி. இதுதான் அந்த அமேசான் அந்த அசோசியேஷன் ரூல் லேர்னிங்க்கு தான் அது யோசிச்சேன். அதை நம்ம இப்ப அமேசான்லயே நம்ம வாங்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப மொபைல் ஆர்டர் பண்றோம், அது கூட இந்த கேஸும் ஆர்டர் பண்ணிருக்காங்க பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்னை வந்துட்டு அடுத்த பர்சனுக்கும் சஜஸ்ட் பண்ணுது. இந்த மொபைல் வாங்கும்போது இந்த கேஸும் வந்துட்டு அப்படின்ற மாதிரி. அதேதான் இதேதான் நம்ம இப்ப வந்து நீங்க இப்ப வந்து நானா என்ன பண்ணுவேன், மொபைல் கூட ஆர்டர் பண்ணுவேன். இந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாம் வேணாம், தேவை செலவுப்பா அப்படி விட்டு நான் எப்படி ஆர்டர் பண்ண மாட்டேன். ஆனா இப்ப நீங்க ஆர்டர் பண்ணும்போது என்ன பண்றீங்க, மொபைல் ஆர்டர் பண்ணி அதுக்கு சேஃப்டிக்கு அதுக்குரிய இது பண்றீங்க, சார்ஜரு இந்த இது அதை இப்போ பேக் பண்ணி வைக்கிற ஒரு பாக்ஸு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க ஆர்டர் பண்ணுறீங்க. அப்ப எனக்கு அது காட்ட ஆரம்பிச்சிடும். என்ன காட்ட ஆரம்பிச்சிடும், இந்த நீ ஆமா இது சேஃப்டிக்கு இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து நமக்கு எனக்கு என்ன ஐடியா வரும், இதெல்லாம் இருந்தா நமக்கு சேஃப்டியா இருக்கும் போல இருக்கு, மொபைல் கீழே போடுறோம், இதெல்லாம் போட்டா உடையாம இருக்கும், மிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா? இது இந்த மாதிரி அந்த ரூல்ஸ் ஆட் பண்ணுது பாத்தீங்களா ஆட்டோமேட்டிக்காவே. இதுதான் இது பார்ட் ஆஃப் சூப்பர்வைசர் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அசோசியேஷன் ரூல் லேர்னிங்ல வந்து ஓகேங்களா? இதுதான் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்துட்டு அன்சூப்பர்வைஸ்ட் சில அட்ஜஸ்ட்மெண்ட் லிஸ்ட் பண்ணிருக்கோம். கே மீன்ஸ், ஹைரார்கிக்கல் டெஸ்டிங், டிபிஎஸ் ஸ்கேன். ஓகேங்களா? டிபி ஸ்கேன் பண்றது அல்காரிதம்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் நிறைய அல்காரிதம்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து என்ன அல்காரிதம் வந்துருச்சு மார்க்கெட்ல. ஓகேங்களா? ஆனா எல்லா அல்காரிதம் முன்னாடி ஒரு மேக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நம்ம அங்க போக நான் ஏன் சொல்றேன்னாக்க ஒரு அல்காரிதம் ஒரு தனித்து அதுக்கு எப்படி மாடல்ஸ் வேரி ஆகுதுன்னா அது ஒரு மேக்ஸ் கால்குலேஷன் தான் வரையும். ஓகேங்களா? ஆனா நம்ம அந்த இடத்துக்கு போக தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு எப்படி நம்ம அந்த மாடல்ஸ் எப்படி யூஸ் பண்றோம், எப்படி ட்ரெயின் பண்றோம், எப்படி நம்ம நமக்கான டேட்டா மேல ரன் பண்றோம் அப்படிங்கிறத இன்னைக்கு கம்பெனிஸ் எதிர்பார்க்கறது. நம்ம அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம ஓகேங்களா? ஓகே, மூணாவதா டைப் இருக்கு சூப்பர்வைஸ்டு அன்சூப்பர்வைஸ்டு. மூணாவதா ஒன்று ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகேங்களா? ஒண்ணுமே இல்லை, சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் என்னச்சு, ஒரு குழந்தை ஸ்கூல்ல படிக்குது, ஒரு பாப்பா போய் ஸ்கூல்ல படிக்குது. படிக்கும்போது என்ன சொல்றோம், நீ வந்துப்பா மேக்ஸ்ல சென்டர் மாட்டினாக்க உனக்கு ஒரு சாக்லேட். அந்த இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தும். ஓகேங்களா? பை ரிவார்டு. ஓகேங்களா? ஒரு விஷயம் ரிவார்ட் பண்ணி இப்ப வந்து நீங்க என்ன பண்றீங்க, குடிச்சு வச்சுக்கிறீங்க. மேக்ஸுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துருக்கீங்க, சென்டர் பாயிண்டா ஒரு சாக்லேட் கொடுத்துருக்கீங்க. அடுத்தது சயின்ஸ்ல நீ சென்டர் வாங்கினாக்க நான் சாக்லேட் சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி ஒரு கடந்த 6 மாசம் ஓடிச்சு. இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி 6 மாசம் ஆயிடுச்சு, நீங்க கரெக்டாக சாக்லேட் கொடுத்துட்டே வரீங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க அதை குறிச்சு வைக்கிறீங்க ஒரு நோட்ல, மேக்ஸுக்கு இந்த வாரம் சாக்லேட் கொடுத்தேன், இது சயின்ஸுக்கு இந்த வாரம் சாக்லேட் கொடுத்தேன். நீங்க அவனுக்கு 6 மாசம் கழிச்சு அதை எடுத்து பாக்குறீங்க, எங்க பேட்டர்ன் வச்சுங்களா எடுத்து பாக்குறீங்க. நீங்க என்ன பண்றீங்க, என்ன பண்றீங்க, மேக்ஸுக்கு 10 வாட்டி கொடுத்துருக்கீங்க சாக்லேட், சயின்ஸுக்கு 5 வாட்டி தான் கொடுத்துருக்கீங்க. அப்ப உங்க ஸ்டூடெண்ட், அப்ப நம்ம ஸ்டூடெண்ட் எதுல நல்லா படிக்கிறப்ப அந்த பாப்பா எதுல நல்லா படிக்குது, மேக்ஸ் நல்லா படிக்குது. ஓகேங்களா? சோ அது மட்டும் இல்லாம அந்த பாப்பா மேக்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. ரைட்டா? இப்ப எல்லா வாட்டியும் செட்டப்னா அது இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுதுன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? இந்த லேர்னிங் வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த லேர்னிங்க இப்படி லேர்ன் பண்ண வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்து லேர்ன் பண்ண வைக்கிறாங்க பாத்தீங்களா? அது விஷயம் வந்து ஒரு ரிவார்டு கொடுத்து லேர்ன் பண்ண வைக்கிறோம் பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்.
ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங். ஓகே. ஆக்சுவலா ஜி சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மிஷின் லேர்னிங் வந்தப்ப இது 3 தான் இருந்துச்சு. இந்த 3ல ம். இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங் வந்து ஒரு எவால்யூஷன் பார்ட். இதுல இருந்து தான் நியூரல் நெட்வொர்க் அதுதான் இன்னைக்கு ம். ஜென்னி. ஓகே, ஓகே, ஓகே. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இதுல இருந்து இன்னைக்கு இதோட நம்ம இந்த டாபிக்ஸோட நிறுத்திக்கிட்டு நம்ம வந்துட்டு ம். இது பண்ண போறோம். மீதி அடுத்த ஜீவசூழல் இருந்து எப்படி இவால்வேட் ஆச்சு, இந்த நியூரல் நெட்வொர்க் என்ன, ஜென்னி என்ன அப்படிங்கிறத வந்து அடுத்த செஷன் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் படிக்கிறதுக்கு லேர்னிங் மெட்டீரியல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த ஸ்லைட்ல வந்து ஜஸ்ட் சில எக்ஸாம்பிள்ஸ் வேற எங்கெல்லாம் ஏ யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கூகுள் மேப்ஸ் நம்ம டெய்லி லைஃப் யூஸ் பண்ற சில எக்ஸாம்பிள்ஸ்க்கு போட்டுருக்கோம். நம்ம மொபைல்ல ஃபேஸ் ரெகக்னிஷன். ஓகேங்களா? அது வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன் வந்து நமக்கு சூப்பர்வைஸ்ட் இருந்துச்சு. ஃபேஸ் காட்டி காட்டி இந்த ஃபேஸ் ஆமா, அவுட்புட் இதுக்கு இந்த அவுட்புட்னு சொல்லிருப்போம். சோ அப்ப அது மேட்ச் ஆச்சுனா தான் இட் வில் எவாலுவேட் இல்லைனா கிடையாது. கிடையாது. ஓகேங்களா? அது வந்து ஒரு சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஓகேங்களா? ஓகே. இது இது அதே மாதிரி ஜிமெயில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பேம் ஃபில்டரிங் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் சூப்பர்வைஸ் லேர்னிங். ஓகேங்களா? அதே மாதிரி நெட்ஃபிளிக்ஸ், கூகுள் மேப்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு கூகுள் மேப் ப்ரிடிக்ஷன் இந்த ப்ரிடிக்ட் பண்றது எல்லாத்துக்கும் கூட ஏஐ நம்ம யூஸ் பண்ணி தான் இருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஓகே, ஓகே. ஓகே ஜி. இதுதான் வந்துட்டு ஓகே. இப்போ வந்து நம்ம அந்த டாக்குமெண்ட் ஜி இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்ன டாக்குமெண்ட்ஸ் என்ன புக்ஸ் ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத நான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா இது எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல ஏகப்பட்டதா இருக்கு. இந்த யூடியூப்ஸ்லயும் ஏகப்பட்டதா இருக்கு, ஆன்லைன்லயும் ஏகப்பட்டதா இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே வந்துட்டு படிக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஆனால் நம்ம தேடி தேடி படிக்கணும். அதுதான் இதில் விஷயமே இருக்கு. ஓகேங்களா? இந்த சிம்பிளி லேர்னு, யூடிமி, டெக் வித் டிம்மு, ஓகேங்களா, அண்ட் கோட் பேசிக்ஸு இதெல்லாம் வந்து ஆன்லைன் கோர்ஸ் நிறைய கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதுல நம்ம இதுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம இதுல வந்து சீப் காஸ்ட் கிடைக்கும். நமக்கு யூடிமிலாம் போட்டு $20 நம்ம கோர்ஸ் படிக்க முடியும். $20 அது கம்மியாக கூட இருக்கு. ஓகேங்களா? அது கம்மியாக இருக்கும் நமக்கு. யூடிமிலாம் போட்டுருக்காங்க. சிம்பிள் லேர்னு, டெக் வித் டீம் அந்த இது இப்போ இங்கே வந்து இதில் பைத்தானு போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, பைத்தானு இன்னும் ஃபியூச்சரில் போட்டோம்னா ரஸ்ட்னு ஒரு லாங்குவேஜ், அப்புறமேட்டு டிஎஸ் டெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸு, ஓகேங்களா, டைப் ஸ்கிரிப்ட்ஸு இதெல்லாம் வந்துட்டு ஃபியூச்சர்ல ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு 1.5 years 2 years பேக் தான் பைத்தான்ல ஒரு பண்ணாங்க. அதுக்கு மேலே எல்லாமே டைப் ஸ்கிரிப்ட்ஸு ரஸ்ட்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. கோல் அப்புறம் பண்ணலாம் கேள்விப்பட்டேன். இந்த வருஷம் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபியூச்சர்ல வந்து பைத்தானை ஓவர்டேக் பண்ணி ரஸ்ட் இந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, ஓகே, ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் கோர்ஸ் எல்லாம் சிம்பிளி லேர்னு, டெக் வித் டிம்மு, கோட் பேசிக்ஸ் இதெல்லாம் போய் நம்ம ஆன்லைன் டிஸ்ட்ரிபியூட் படிக்கலாம். நம்ம நல்ல மெட்டீரியல்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? யூடிமி. ஓகேங்களா? இல்லை நம்மளாம் வந்துட்டு நம்மளாம் புக்கில் படித்தா எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், புக்கில் படித்தா நான் நல்லா படிக்க முடியும் அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். ஆன்லைனில் எல்லாத்தையும் நான் படிக்க முடியாது, இது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புக்ஸு ரொம்ப அருமையான புக்ஸு. ஏஐ பேசிக்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். புதுசாக போகிறவங்களுக்கு ஒரு நல்ல புக். ஓகேங்களா? ஏஐ கான்செப்ட்ஸு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் படிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கைடு மிலேனியம் மிச்சல். ஓகேங்களா? நீங்க டெக்னாலஜியே தெரியாது எனக்கு, நான் டெக் ஆளுநர். ஓகேங்களா? அவங்க வந்து புரிஞ்சுக்கணும்னாக்க இந்த புக்கு படிக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் கைடு கொஞ்சம் மேக் அதுக்கு அடுத்ததான் வந்துட்டு மேக் யுவர் ஓன் நியூரல் நெட்வொர்க் தரிகிற. ஓகேங்களா? அதாவது பைத்தான் பேசிக் இருக்கு ஆளுங்களுக்கு.
பைத்தான்ல பேசிக் ஓரளவு தெரிஞ்ச ஆளுங்களுக்கு, பைத்தான் கூட தெரிஞ்ச ஆளுங்களுக்கு இந்த புக் வந்து கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. மேக் யுவர் ஓன் நியூரல் நெட்வொர்க் வந்து எப்படி அந்த முக்கியமா அந்த அல்காரிதம் புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி கோட் எழுதி பார்க்கிறது, அப்படிங்கிற இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இதுல நல்லா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே ஜி. ஓகே ஜி. அதுக்கு அந்த வந்து ஹேண்ட்ஸ் ஆன் மிஷின் லேர்னிங் வித் சிகிட் எஸ்ஏ கிட் இது வந்து எஸ்கிட் லேர்னிங் இது வந்து பைத்தன்ல ஒரு இது ஜி. கேராஸ் டென்சர் ஃப்ளோ அந்த ஏரியன் ஜிரான்ட்டு ஒரு அளவுக்கு கோடு நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பேசிக் பிகினர்ஸ் போய் பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஓகே, ஓகே. ஓரளவுக்கு ஐடியா இருக்கவங்களுக்கு இன்டர்மீடியட் இருக்கவங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, ஓகே. எம்ஆர் மிஷின் லேர்னிங் போட்டு பார்க்கவும் டீப் லேர்னிங் பார்க்கவும் பைத்தானில் பார்க்கறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஓகே. டீப் லேர்னிங் வந்து ஐ கொடுத்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டான ஜி லேட்டஸ்ட் ஒன்று. ஓகேங்களா? தியரிலாம் ரொம்ப டெப்த்தாக இருக்கும். பிகினர்ஸ்லாம் போனால் ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருக்குது. கொஞ்சம் படிச்சுட்டு இதுக்கு படிக்கிறதா பெட்டராக இருக்கும் அது இந்த புக்கு. ஓகே, ஓகே. ஓகேங்களா? இன்னும் இந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். கோர்செரா, யூடெமி, ஃபாஸ்ட் ஏஐ, ஃபர்ஸ்ட் கூகுள். கூகுள். ஓகேங்களா? கூகுளும் வந்து ஃப்ரீ கோர்ஸ் நிறைய பண்ணுறாங்க ஜி. நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அந்த ஆஹா. அக்சஸ் பண்ணி பார்த்தா இது இருக்கும். ஓகேங்களா? ஓ சூப்பர். ஹார்வர்ட் இடிஎக்ஸ்ன்ட்டு. ஓகேங்களா? அது ஏஐ வித் பைத்தாங்க நிறைய சொல்லித்தராங்க. ஓகேங்களா? இது ஓகே, ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு ஆன்லைன்ல நம்ம படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஜி. அதான் ஜி கான்செப்ட் வந்து இதுதான் ஜி. படிக்க ரோட் மேப் ஆக்சுவலாக ரோட் மேப் ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துருக்கோம்ல ஏஎம்எல் கான்செப்ட் பார்த்தோம். அது டீப் லேர்னிங் இதெல்லாம் பார்ப்போம். இப்போ இந்த கான்செப்ட் பார்க்கறது அந்த பைத்தான் பேசிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். மேக்ஸ் பேசிக் ஓரளவுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா ஓரளவு ஐடியா இருந்துச்சா போதும். ஏன்னா நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? கரெக்ட். ஆமா. அது ஒரு பேசிக்கா தெரியணும்ல. சோ அதனால we will go through. ஆமா ஜி. பேசிக்ஸ். அதே மாதிரி மிஷின் லேர்னிங் சூப்பர்வைசர் அன்சூப்பர்வைசர் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா? மிஷின் ஆமா, லேர்னிங் ஆமா. மாடல் டீப் லேர்னிங் பற்றி பார்க்குறோம். அந்த ப்ராஜெக்ட்ஸ் சேட் பாட் கிளாசிஃபையர் இந்த மாடல்ஸ் யூஸ் பண்ணி சில ப்ராஜெக்ட் பண்ணி பார்த்து அந்த டூல்ஸ் லாங்சைன் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். லாங்சைன் ஒரு அற்புதமான ஃப்ரேம் ஒர்க். லாங்சைன் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி மல்டிபிள் மாடல்ஸை நம்ம ஒட்டுக்கா இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும் ஒரு அப்ளிகேஷன்ல. ஓகே, ஓகே. ஓகேங்களா? லாங்சைன் மாடல் பற்றி பார்ப்போம் நம்ம தெளிவா. ஓகேங்களா? சரி. ஓப்பன் இதெல்லாம் வந்து ஓப்பன் ஏபி போட்டுருக்காங்க. நம்ம ஜெமினி ஏபிஎஸ் நிறைய இருக்கு. கிளாட்ல ஏபிஎஸ் இருக்கு. நிறைய ஏபிஎஸ் இருக்கு. ஓகேங்களா? இது பண்ணலாம். இப்போ வெப்சைட் எக்ஸ்ப்ளோர் வந்து நம்ம tiltan.in நம்மளுடைய சைட்டு. நாம் வந்து இப்போ அதில் வந்து பிளாக்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஏஐ பற்றி பிளாக்ஸு அந்த வீடியோஸு எல்லாமே இருக்கு. போய் படிக்கிறது அங்கே ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஓகேங்களா? அண்டு கேல்குலேட்டர்லாம் ரொம்ப ஸ்டெபிளைஸ்டு ஒன்று. ஓகேங்களா? நிறைய கண்டென்ட் கிடைக்கும். கேகெல்லாம் டீல் டேட்டா நிறைய கிடைக்கும் நமக்கு. பேப்பர்ஸ் வித் கோடு ரிசர்ச் கோடு ரிசர்ச்சர்ஸ் கோடு ரிசர்ச் பண்ண அந்த கோடுலாம் அங்கே நிறைய நடந்துச்சு. நிறைய இருக்கும் இதில் பேப்பர்ஸ் கோடில். அந்த ஓப்பன் இதில் டூல்ஸு பிளாக்ஸு டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஓப்பன் சாட் ஜிபிடி. ஓகே இந்த மாதிரி ஜெமினி கூகுள் சைட்லேயும் நிறைய இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட்லாம் வந்து இந்த இந்த எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதை நம்ம டைப் பண்ணி படிச்சுன்னா நிறைய நாலேஜ் வளர்த்துக்க முடியும் நம்ம. ஓகேங்களா? ஓகே ஜி. ஜி நம்ம இப்போ வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம மிஷின் இது ஏஐ என்னன்னு பார்த்தோம், மாடல் என்னன்றது பார்த்தோம். அப்புறமேட்டு அதில் வந்துட்டு மிஷின் லேர்னிங் தான் என்னங்கிறது பார்த்துட்டு சூப்பர்வைசர் அன்சூப்பர்வைசரு ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம டாக்கா போயிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணுவோம். அடுத்த இதுல இருந்து அடுத்த நம்ம கண்டிப்பா இந்த செஷனோட கண்டினியூஷன் அடுத்த செஷன்ல நம்ம மூவ் பண்ணிட்டு போவோம். ஓகேங்களா? ஓகே ஜி. நம்ம இதை நிறுத்திக்கலாமா சார்ஜி? எஸ் ஜி. ஓகே. ஓகே ஜி. ஓகே ஜி. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி.